வணக்கம் அனைவருக்கும். இன்றைய எமது 257வது வாராந்தோறும் நடைபெறும் அறிவியல் தகவல் அரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாது நடந்து வரும் இந்த அறிவியல் தகவல் அரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்புடன் இன்று சந்திக்கின்றோம். தாயக கல்வி வளர்ச்சியின் மீள்பார்வை, புலம்பெயர்ந்த மக்களின் உதவியும் தாய மக்களின் அர்ப்பணிப்பும். அதை ஆங்கிலத்தில் ரிவ்யூ ஆஃப் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் ஹோம்லேண்ட், த ஹெல்ப் ஆஃப் த டயஸ்பரா அண்ட் த டெடிகேஷன் ஆஃப் த ஹோம்லேண்ட் பீப்புள் என்ற தலையங்கத்திலே கதைக்கமுடன் வந்திருக்கின்றார் மிஸ்டர் செல்வராஜா முரளிதரன், ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியன் மெடலிஸ்ட், ஃபவுண்டர் ஐயமுட்டுன் ஃபவுண்டேஷன். மிகவும் முக்கியமான ஒருவர். நமது கல்வி வளர்ச்சியில் தாயகத்தின் வளர்ச்சிக்காக பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பணித்து வருகின்றவர். அவருடன் இன்றைய நிகழ்ச்சியில் இது ஒரு முக்கியமான தலைப்பு. என்னென்று சொன்னால், உலகம் பூராவும் புலம்பெயர்ந்த மக்கள் நமது கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தாயகத்தின் கல்வியில் தமது பங்கு என்ன என்பதையும், இயன்றளவு எவ்வாறு அதை அபிவிருத்தி செய்யலாம், நாம் புலம்பெயர்ந்த இடங்களில் கற்ற கல்வியும் அதை எவ்வாறு தாயக மக்களுக்கு கொண்டு செல்லலாம் என்பதில் பல முயற்சிகளில் பழைய மாணவர் சங்கங்கள் முக்கியமாக ஈடுபட்டிருக்கின்றன. அதைவிட பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இதில் தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றார்கள். இவ்வாறு பல முதலீடுகள் இடப்பட்டாலும் அவ்வளவுக்கு அங்கு கல்வி வளர்ச்சியில் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறதா என்பதையும் நாங்கள் ஒரு மீள்பார்வை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், எந்த இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ப்ரொஜெக்ட் என்றாலும் நாங்கள் ஒரு மீள் பார்வை செய்ய வேண்டியது அவசியம். இந்த பல 30 ஆண்டுகால யுத்தத்தின் கூட நமது கல்வியில் பெரிய பாதிப்பு அடைந்ததில்லை. ஆனால் அதற்கு பின், யுத்தத்தின் பின் பெரிய மாற்றத்தையும் கண்டதாகவும் இல்லை. ஆகவே ஏன் இப்படியான மாற்றங்கள் இல்லை என்பதை பற்றியும் இந்த உரையாடலில் நாங்கள் முரளியுடன் கதைப்போம். முரளி இந்த ஐயமுட்டுன் ஃபவுண்டேஷனை செய்திருக்கின்றார். அதற்கு முன்னம் இந்த ஐயமுட்டுன் ஃபவுண்டேஷனை பற்றியும் அவர் சொல்வார். ஐயமுட்டுன்னா சாப்பிட முன் சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிடுங்கள்ன்ற ஒரு இதான் அவற்றை மோட்டோ. அதனூடாக பல பின்தங்கிய மாணவர்களுக்கு உணவு ஊட்டி அந்த பிள்ளைகளை பாடசாலைக்கு செல்வதற்கும் அந்த கல்வியில் அக்கறை காட்டுவதற்குமாக வடக்கு கிழக்கு மலையகம் புறாகவும் அதற்கான சேவையை செய்து வருகின்றார். அதற்கு முன்னர் கல்வி என்பதை உங்களுக்கு பலர் அறிந்திருப்பீர்கள். அந்த கோவிட் காலத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு பயனை கொடுத்திருந்தது. ஆசிரியர்கள் இல்லை, பாடசாலைகள் இல்லாத நேரத்தில் மாணவர்கள் தாங்களாகவே இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்டின் ஊடாக கல்வியை கற்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுதும் கூட பல ஸ்மார்ட் போர்ட்ஸ்களை. வணக்கம் டாக்டர் புவி. நீங்கள் இந்த தொடர்ச்சியா இந்த அறிவியல் தகவல் அரங்கம் என்ற மூலமாக பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை செய்திருக்கிறீங்க. அது உண்மையில ஒரு நல்ல ஒரு விடயம். என்னென்றால் பல தகவல்களை எங்களுடைய மக்களுக்கு சேர்க்கிறீங்கள். அதுக்கு முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட இணைந்துள்ள அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பட்டங்களை போய் கூடுதலாக குறிவிட்டார் தெரியாது. பட்டங்களுக்காக நாங்கள் எங்களுடைய பொது பணியை நாங்கள் செய்யக்கூடாது. ஆனால் தானாக வரும்போது அதை எங்களை இன்னும் ஊக்குவிக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. மேலும் எங்களை வெடிலேட் பண்ற மாதிரி. எனிவே, நாங்கள் இன்றைக்கு கலைக்க வேண்டிய விடயம் ஒரு இன்றைய நாங்கள் எதையுமே நாங்கள் ரிவ்யூ பண்ணணும் என்பது ஒரு இம்பார்ட்டன்ட் மீள் பரிசோதனை. எங்களுடைய 2009 மௌனிக்கப்பட்ட பிறகு எங்களுடைய போராட்டம் நாங்கள் அதாவது தமிழ் தமிழ் உள்ளங்கள் அனைத்துமே புலம்பெயர்ந்தவர்களாக இருந்தால் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றதற்கு அந்த கடமையை உணர்ந்து மற்றவர்கள் சொல்லுறார் என்பதற்காக இல்லை, எங்களுடைய ஒரு மன தாக்கங்களுக்காக நாங்கள் இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதில் ஒரு மிகவும் கவலையான விடயம் என்னவென்றால், எவ்வளவோ அர்ப்பணிப்புகள், எவ்வளவோ நிதி பங்களிப்புகள் எங்களிடமிருந்து செல்லுகின்றது.
நாங்கள் எங்களுடைய நோக்கம் ஒரு சிறந்த நாளைய தலைவர்களை உருவாக்க வேண்டும். ஏன்னா எங்களுக்கு தலைவர்கள் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை எங்களுடைய பெரிய ஒரு வெற்றிடம் ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மக்கள் பிரதிநிதிகள் இருந்து பல அரசாங்க பொறுப்புள்ள அதிகாரிகள் வரை எங்களுடைய மக்களுடைய வேலைக்கு வெளியில எங்களுடைய சமூகம், எங்களுடைய இனம், எங்களுடைய மொழி என்கின்ற அந்த பற்ற தங்களுடைய செய்கைகளை காட்டுவது குறைவாகத்தான் இருப்பது என்பது நாங்கள் விருப்பமில்லாட்டிலும் அதற்கு உண்மையை சொல்லத்தான். ஏன்னா எங்களை போன்ற இப்ப என்னையோ டாக்டர் புவியை போன்றவர்கள் இதுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு வராவிட்டால் யார் இதை கொண்டு வருவது? கடந்த 15 வருடங்களாக எமது மக்களுடைய வளர்ச்சியில அளப்பெரிய தொண்டுகளை எங்களைப் போல பலர் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் செய்வ அனைவர்களை நீங்க கேட்டீங்கள் என்றால் ஒரு சின்ன ஒரு மனதிலே ஒரு சின்ன ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கின்றது. அதுக்காக இப்ப மழை பெய்து கொண்டிருக்கிறது, மழை நீர் வீட்டுக்குள்ள வராமல் கடலுக்குத்தான் போய்கொண்டிருக்கிறது 170-80. அதுக்காக மழை பெய்யாமல் விடுவது என்று இல்லை. நாங்களும் தொடர்ந்து எங்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சேவைகளை பெரும் பங்காளிகள் அல்லது பயனாளிகள் தங்களுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு தூரம் இதில் இருக்குது என்பது எங்களுடைய எதிர்காலத்தினுடைய அர்ப்பணிப்பை இன்னும் ஊக்குவிக்கும். நினைக்கிறேன் நான் போட்ட வசனம் சரியா நினைக்கிறேன். நான் ஒரு இதில் குறை சொல்லல. ஆனா பங்காளிகளும் பயனாளிகளும் தொண்டு நிறுவனங்கள் கொடுக்கின்ற உதவிகளை எவ்வாறு அதை பயன்படுத்தி அதன் மூலமாக எவ்வாறு அதனுடைய வெற்றியை காட்டுகிறார்கள், அதன் மூலம் எவ்வாறு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் தொண்டு நிறுவனங்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் என்பது அடிப்படை தத்துவம். அந்த தத்துவத்தில் அந்த அடிப்படை கருத்திலிருந்து நாங்கள் விலகி விட்டோமோ அல்லது விலகி கொண்டிருக்கிறோமோ அல்லது அதை விட்டு போயிட்டோமோ என்கின்ற ஒரு தேவைக்கான ஒரு மீள் பரிசோதனை தான், மீள் ஆய்வு தான் இன்றைய கூட்டம். இது இன்றைய ஆரம்பமாக இருக்கலாம் இது மீள் ஆய்வு. ஆனால் இது தொடர்ச்சியாக சகல மட்டத்திலும் இது எடுக்கப்படத்தான் வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு நிதி என்பது சும்மா வருவதில்லை வெளிநாடுகள். எங்களுடைய நேரம் தான் நிதியை விட முக்கியமான. அப்ப நாங்கள் இதுவே எங்களுடைய இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்வதற்கு முதல் ஏன் நாங்கள் இதை சொல்கின்றோம் என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஐயமுட்டன் என்பது ஒரு மனிதனை, சக மனிதனை நேசிக்கின்ற, கை கொடுக்கும் சமூகத்தை உருவாக்குவது எங்களுடைய நோக்கம். அதற்காக நாங்கள் தெரிந்தெடுத்தது அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்ற உணவு, பசி. அந்த பசியை போக்குவதன் மூலம் வசதிகள் வாய்ப்புகள் அற்ற மாணவர்களுடைய திறமையை கொண்டு வருவதற்கு இதை ஒரு பாடமாக பயன்படுத்தி நாங்கள் உணவை கொடுத்து அந்த மாணவர்களை பாடசாலையில் தக்க வைத்து அதன் மூலமாக அந்த மாணவர்களுக்கு கல்வியை புகட்டி இந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் சிறிய மாற்றத்தை நாங்கள் உருவாக்கலாம். அதே நேரத்தில் உணவை மட்டும் நாங்கள் கொடுப்பதாக இல்லை. இங்கு உணவு என்பது கடையில் வேண்டி கொடுக்கப்படுவதல்ல. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பலர் உணவு தேவை என்றுடனே ஒரு பட்ஜெட் அனுப்பிவிடும். எங்களுக்கு $10,000 வேணும், $20,000 வேணும், ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு $100 வேணும். நான் ஒன்றை நாங்கள் மறக்கணும். நாங்கள் வீடுகளில் சாப்பிடும்போது ஒவ்வொரு நாளும் மீன் முட்டை இறைச்சி சாப்பிட்டு நாங்கள் இதை நாங்கள் பலர் சிந்திக்கவில்லை. ஒரு பட்ஜெட்டை கொடுக்க வழி கிடைக்க வெளிநாட்டவர் கையை வைத்துவார்கள், காசு தருவார்கள் என்ற உடனே ஒரு பட்ஜெட்டை போடுவார்கள். அந்த பட்ஜெட்டின்படி நாங்கள் வேலை செய்கிறார்கள். மனதால உணர்வால தாங்களும் அர்ப்பணிப்பின் மூலம்தான் சில உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது எங்களுடைய நாங்கள் படிப்பினை. எங்களுடைய நோக்கம் வீட்டு தோட்டம், பாடசாலை தோட்டம், பெற்றோர்களுடைய 100% பங்களிப்பு. பெற்றோர்களுடைய பங்களிப்பு என்பது உடல் சார் பங்களிப்பு தான். அவரோட நிதியை நாங்கள் இருக்கவில்லை. ஆனால் எந்த ஒரு பிள்ளையும் பயனாளியாக இருந்தால் அந்த பயனாளியாக இருப்பவர் பங்காளியாக வேண்டும். எவ்வாறு பங்காளியாக்குகின்றோம்? வீட்டிலே மீஞ்சி இருக்கின்ற ஒரு மரக்கறியோ, ஒரு வெங்காயமோ, ஒரு உருளைக்கிழங்கோ, ஒரு முட்டையோ ஏதோ ஒன்றை கொண்டு தரலாம். அன்று நாங்கள் எதை நாங்கள் சேகரிக்கிறோமோ அன்று அதை நாங்கள் உணவாக கொடுப்போம். அதை பெற்றோர்கள் சமைப்பார். எங்களுடைய டார்கெட் கிட்டத்தட்ட $120 ஸ்டார்ட் பண்ணாங்க 5 வருடங்களுக்கு முன்னர். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அவரேஜான ஒரு உணவு, ஒரு மாணவனுக்கான உணவாக $10 மட்டுமே செலவழிக்கின்றோம். ஆனால் 4 கறி ஒரு சோறு கொடுப்போம். கிழமையில ஒரு 2 தரம் 1 தரமாவது மரக்கறி தகுந்த மற்ற முட்டையோ இறைச்சியோ கொடுக்கப்படும். எவ்வளவு தூரம் எங்களுடைய காசு குறைவாக போகின்றதோ அது அந்த சமூகத்தினுடைய அர்ப்பணிப்பை எங்களுக்கு காட்டுகின்றது.
பல பாடசாலைகள் இன்று எங்களுடன் வந்து வெளியேறி தொடர்ச்சியாக கடந்த 100 வாரங்களுக்கு கிட்ட தொடர்ச்சியாக எந்த விதமான உதவியும் இல்லாமல் தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தங்களுடைய அர்ப்பணிப்பு மூலமாக உணவை கொடுக்கிறார்கள். இப்போ நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு அரசாங்கம் அல்ல, நாங்கள் ஒரு உணவு வழங்க போகிற ஒரு யூனிசெஃப் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இது. நாங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின் மூலம் அவர்களை பழக்கி அந்த திட்டத்தால் நாங்கள் செய்ய முடியும் என்பதை நாங்கள் காட்டியிருக்கின்றோம். இன்று எங்களுடைய அவரேஜான செலவு வந்து 10 ரூபாய்க்குள்ள ஒரு மாணவனுக்கான செலவு. மேக்சிமம் 17-18 ரூபா, குறைந்தது 5 ரூபா, 50 செம், சில 50 செம், 1 ரூபா, 2 ரூபா பேர். இப்போ உண்மையில எங்களுடைய நோக்கம் வந்து தொடர்ச்சியாக உணவை கொடுத்து அவர்களை கையேந்த வைப்பதல்ல, இப்படியான ஒரு திட்டத்தின் ஊடாக மாணவர்களை நாங்கள் பாடசாலையில் தக்க வைப்பது. ஆனால் எங்களுடைய அல்டிமேட் எய்ம் வந்து அந்த மாணவர்களை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம், அவர்கள் தொடர்ந்து கல்வியில் ஒரு மாற்றத்தை அவர்களுடைய பெறுபவர்கள் கூட்ட வேண்டும். இப்போ அந்த மாணவர்களை நாங்கள் பாடசாலை தக்க வைக்கும் போது உணவை கொடுத்த பிறகு அவர்கள் படிப்பதற்காக சுயகற்றலை ஊக்குவிக்கின்றோம். அந்த சுயகற்றலுக்காகத்தான் எங்களுடைய டீம் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை உருவாக்கினார்கள். அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்களுடைய ஆரம்பம் தான் எங்களுடைய கல்வியினுடைய பயணம். கல்வியில் நான் கிட்டத்தட்ட 6-7 வருடம் பயணித்தவன் என்ற முறையிலும் அதை நான் வழிநடத்தியவன் என்ற முறையிலும் எங்களுடைய திட்டம் இடையில டாக்டர் புவி சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு கோவிட் நேரங்களில் மேக்சிமம் எங்களுடைய மக்களை தக்க வைத்தனர். வீடுகள் எல்லாம் பாடசாலைகளாக மாற்றப்பட்டு, வீட்டில் உள்ள டிவி எல்லாம் பாடசாலை உபகரணங்களாக மாற்றப்பட்டு, சகல ஓலவெலுக்கான பாடங்கள் எல்லாம் ஒரு விரலிகள் மூலமாக பென்ட்ரைவ் மூலமாக மாணவர் கொடுக்கப்பட்டது. அந்த அனுபவத்தின் ஊடாக நாங்கள் இன்று ஸ்மார்ட் போர்டை செய்கிறோம். இன்று ஒரு ஸ்மார்ட் போர்டையே நாங்கள் கிட்டத்தட்ட அன்றைக்கு யூஎஸ்பியை கொடுத்த மாதிரி இன்றைக்கு ஸ்மார்ட் போர்டை கொடுக்குறோம். கிட்டத்தட்ட சேம் டெக்னாலஜி, ஆனால் ஸ்மார்ட் போர்டில் இன்டிகிரேட் பண்ணி ஆஃப்லைனில் பிள்ளைகள் படிக்கிறவன். இதுதான் எங்களுடைய திட்டத்தினுடைய நோக்கம். ஆனால் இங்கே நாங்கள் இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும். கோவிடுக்கு பிறகு மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து, ஒரு நாள் இடம்பெயர்ந்து, மக்கள் ஒரு சமூகத்துக்கு இடையில ஒற்றுமைகள் குறைவாக இருப்பதும் ஒரு வீழ்ச்சி எங்கள் சமூகத்தில். அப்போ அதை நாங்கள் பாடமாக பயன்படுத்துவதற்கு உணவை கொடுத்து, பெற்றோரை பாடசாலைக்கு வரவழைத்து, மாணவர்களை பாடசாலையில் தக்க வைத்து, அதன் மூலமாக பாடசாலையில் உணவை கொடுத்து கல்வியை கொடுக்கும் போது அவர்கள் அந்த கவனக்கலைப்பில் இருந்து வெளியே கொண்டுவரப்படுகிறார்கள். அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு பள்ளிக்கூடம் ஒன்றைக்கு விட்டால் போக தேவையில்லை. பாடசாலைகளிலே அவர் ஸ்போர்ட்ஸ் செய்யலாம், விருப்பமான ஆக்டிவிட்டிஸை செய்யலாம், எஜுகேஷனை செய்யலாம். ஆனால் 4:30க்கு பிறகு வீட்டை போகிறார். இதன் மூலமாக நாங்கள் இந்த போதை வஸ்து பிரச்சனைக்கு எங்களால் இயன்ற அளவு பங்களிப்பை செலுத்துகிறோம். மாணவர்களை பாடசாலையில் தக்க வைத்து பராமரிக்கின்ற வேலையில் நாங்களும் அதில் ஈடுபடுகின்றோம். இதை விட மாணவர்களுடைய மன வளர்ச்சி, மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசிரியர்களுடைய அந்த இணைப்பு போன்ற சகல விடயங்களையும் இந்த திட்டத்தினூடாக நாங்கள் இது ஒரு பக்கம் இருக்கு. எங்களுடைய நோக்கம் வந்து எங்களுடைய சமூகத்தில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, கடந்த இலங்கையில 100 கல்வி வலயங்கள் இருக்கு. இந்த 100 கல்வி வலயங்கள்ல எங்களுடைய தமிழ் பிரதேச வலயங்கள் தொடர்ந்து கீழ் தான் இருக்கின்றது. வலயங்கள் ஓர்டர்ல கீழே தான் இருக்கின்றது. அந்த கருத்து வந்து இலங்கையினுடைய ஒரு பெஞ்ச் மார்க் வந்து 72%. ஒரு ஓலவெல் பரீட்சையை வச்சு தான் நாங்கள் ஒரு சமூகத்தில் கல்வியை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்க்கலாம். முதலாவது ஹேர்டுன்னு சொன்னோம். அந்த ஓலவெல்ல 72% என்றால் 38% பாடசாலையிலிருந்து விலகுகின்றது என்று கருத்து. அல்லது ஓலவெலிருந்து ஏலவெலுக்கு போக முடியாத நிலை, அல்லது தொழிற்கல்விக்கு போக முடியாத நிலையில 38% இலங்கையினுடைய சராசரி. ஆனால் தமிழ் பிரதேசங்கள்ல கிட்டத்தட்ட 58, 60, 65%. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% என்றாலே 35% ரோட்டுக்கு வரும். 58% என்றால் 42% வெளியில வரும். இப்போ இந்த வெளியில வாரவர்களை நாங்கள் எவ்வாறு திருப்பி கல்விக்குள்ள கொண்டு வரலாம்? இப்போ இந்த முயற்சி தான் கடந்த 15 வருடமாக நடக்கின்றது. ஏற்கனவே டாக்டர் புவி சொல்லியிருக்கிறார், ஓருக்கு முன்னர் இப்படியான நிலைமைகளை காணப்படவில்லை. ஓருக்கு முன்னர் எந்த விதமான உதவிகளும் இல்லாமல் இருந்த அந்த சமூகம் தான் இன்றைக்கு நமது நாட்டுக்கு உதவி செய்கிறார். நீங்க இவன் ஹார்ட்லி என்று பார்த்தா கூட போரின் காலத்துல ஹார்ட்லி என்ற பில்டிங்கை விட்டு டிஸ்பிளேஸ் பண்ணி புட்டலி என்ற பள்ளியிடத்தில் படித்த அந்த பேட்ச் எல்லாம் தான் இன்றைக்கு இலங்கைக்கு போய் திருப்பியும் உதவி செய்கிறேன். உண்மையில ஓருக்கு முதல் எந்த விதமான உதவியும் வெளிநாட்டவர்களுடைய உதவி இல்லாமல், பெட்ரோல் இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல், எந்தவித உதவி அடிப்படை
தேவைகளுக்கே கஷ்டப்பட்ட காலத்தில் படித்து தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 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 நிலை அடைந்து வெளிநாட்டுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்து தாங்கள் பெற்ற பயனை மற்ற மாணவர்கள் கொடுக்கணும் என்கின்ற அந்த ஒரு ஈராவில் இருந்த அவ்வளவு தரம் இன்றைய உதவியாளர்கள். இன்றைக்கு நாங்கள் தான் அந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு தெரியும் உதவிகள் எவ்வளவு தூரம் தேவையா இருக்கும் போதுதான் அந்த உதவிகளுக்குரிய மதிப்பு கிடைக்கும். இப்ப நாங்க வந்து எடுத்துக்கொண்டிருக்கிற விடயம் வந்து என்ன மாதிரி இந்த உதவியில நாங்கள் கொடுத்தாலும் அங்குள்ள உதவிகள் அங்குள்ள தேவையான பயனாளிக்கு போய் சேருகிறதா என்பதுதான் கேள்விக்குறி. இந்த கேள்விக்குத்தான் நாங்கள் இன்று புலம்பெயர்ந்தவர்கள் எவ்வாறு இந்த கேள்விக்குரிய ஆன்சரை நாங்கள் அடைய போகிறோம். எங்களுக்கு இன்றைக்கு தேவை ஒரு சிறந்த சக மனிதனை நேசிக்கின்ற நல்ல பண்புள்ள பெரியோர்களை மதிக்கின்ற தன்னுடைய சமூகத்தை தொடர்ந்து தானும் இதில் ஒரு பங்காளி தானும் ஒரு பயனாளி என்கின்ற அந்த எண்ணத்தை உருவாக்குவதன் மூலம் அவர்கள் எவ்வாறு எமது மக்களுடைய நாணய தலைவர்களாக தங்களுடைய சொந்த காலில் நிற்பார்கள் என்பதுதான் எங்களுடைய தேவை. தனிய கல்வி மட்டும் நாங்கள் இங்கே எதிர்பார்க்கவில்லை. கல்வியை விட எங்களுடைய சமூகத்தை நேசிக்கின்ற எமது இனத்தை எமது மொழியை நேசிக்கின்ற ஒரு நல்ல சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? எனக்கு தெரியும் எங்களுடைய வெளிநாடுகள் இருக்கிற சகல அனைவரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்னுடைய சக பாடசாலைகளுடைய சகோதர பாடசாலைகளாக இருந்தாலும் சரி, சகலரும் எங்களால் இயன்ற அளவு உதவிகளை செய்கின்றோம். ஆனால் மாற்றங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் கட்டிடங்கள்ல மாற்றங்களை பார்க்குறீங்க. எங்க போனாலும் பௌதிக வளங்கள் இப்ப கூடி இருக்கின்றது. பௌதிக வளம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலை பார்க்கலாம், கோயிலை பார்க்கலாம், பாடசாலையில பார்க்கலாம். தொடர்ச்சியாக பில்டிங்குக்கு மேல பில்டிங் இருக்கிறார்கள். நாங்கள் படித்த காலத்துல ஒரு கதிரை உடைந்திருந்தால் அந்த கதிரையை திருத்தித்தான் இருந்து படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு கதிரை உடைஞ்சிருந்தால் அதை இறங்கி போட்டு இன்னொரு 20 கதிரைக்கு அவர் கை வச்சுனா அவர்கிட்ட காசை வேண்டி பண்றோம். இதை விட மோசம் என்னவென்றால் அரசாங்கம் இப்ப சொல்லுகிறது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. ஆனா அங்கிருப்பவர்களுக்கு அதை கேட்பதற்கான முறை தெரியவில்லை. அவர்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கின்றது. ஒரு பாதை வெளிநாட்டில் உள்ள அமைப்பிடம் கேட்பது, இன்னொரு பாதை அரசாங்க அந்த விண்ணப்பங்களை ஃபில் பண்ணி அதனூடாக அந்த அதிகாரிகளூடாக அந்த கேள்விக்குரிய தேவைகளை அடைவது. அது சிலவேளை கஷ்டமான பாதையா இருந்தாலும் அந்த பாதையை அனைவரும் இப்ப பார்ப்பதில்லை. எங்கே ஒரு அமைப்பு உதவி செய்ய வந்தால் அந்த அமைப்பு உதவி செய்தால் அவரிடம் வேண்டுவது, அந்த அமைப்பு கொடுக்கவில்லை என்றால் இன்னொரு அமைப்பிடம் கேட்பது. ஒரே கோரிக்கையை 5 அமைப்பிடம் கொடுக்கும் போது அந்த உதவிகள் அவருக்கு கிடைக்கின்றது. ஆகவே அது இலகுவான பாதையாக அவர்கள் பழகிக்கொண்டார்கள். நான் உண்மையில நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ப்ரிவிலேஜஸை அபியூஸ் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வரைக்க ப்ரிவிலேஜஸ் எல்லாம் இல்லாம போகக்கூடிய காலம் இருக்கின்றது. எங்களுடைய அடுத்த பரம்பரை அடுத்த ஜெனரேஷன் வந்து எங்களுடைய மக்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் மனதில் உள்வாங்கி உதவி செய்வார்களா என்பது கேள்விக்குறி. இந்த இடத்துல டாக்டர் புவி நீங்க உங்களுடைய கருத்தையும் சொன்னா நான் அதை தொடர்ந்து கலைக்கலாம். இல்லை, நீங்கள் சொன்னது சரி. எங்களோட முதல் போராட்டம் தமிழ் மக்கள் தொடங்கினதே இந்த எஜுகேஷனில் சம்பந்தமாகத்தான் தரப்படுத்தலுடன் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே தமிழ் மக்கள் எப்பவும் கல்வியில் எமது பிரதேசத்தில் பெரிதாக ஒரு ஃபேக்ட்ரியோ அதுகள் இல்லாத இடத்துல கல்விதான் எமது மூலதனமாக இருந்தது. நாங்கள் கூட அங்கே இன்னும் ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது இலங்கையில், அதோட நாங்கள் வரவேற்கத்தக்கது. மற்றது யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கூட இன்னும் ஃப்ரீயாக இருக்கிறது. நாங்கள் இப்போ பிரித்தானியாவில் கூட எல்லாம் யூனிவர்சிட்டிக்கு பே பண்ண வேணும். ஆகவே அப்படியான இதில் அவ்வளோ வளர்ச்சி இருந்தும் எங்கட பகுதிகளில் கல்வியில் முன்னேற்றம் வராததுக்கு காரணங்கள் என்பதை பற்றி நாங்கள் இதில் இன்றைக்கு அனலைஸ் பண்ணத்தான் தொடங்கி இருக்கின்றோம். இது ஒரு முக்கியமான டாபிக். ஆனால் சிலர் இவர்கள் காசு தந்துட்டு கணக்கு கேட்குறாண்டும் கேள்விகள் வரலாம். ஆனால் நாங்கள் இதை கட்டாயம் கதைக்க வேண்டிய காரணம், தொடர்ச்சியாக ஒரு ப்ரொஜெக்டை செய்யும் பொழுது கட்டாயம் மீள் பரிசீலனை செய்ய வேணும். இந்த சேரிட்டியில் சொல்லினோம் ஆடிட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லி. ஸோ கட்டாயம் ரெண்டும் தேவை. அதைத்தான் இன்றைக்கு நீங்களும் தொடங்கி இருக்கின்றீர்கள், நாங்கள் வரவேற்கின்றோம். மற்றது நீங்கள் இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறது என்பது எனக்கு இல்லாத ஒரு காரியம். அங்கே என்ன மாதிரி அதை செய்கிறீர்கள் என்றதை மறுக்கால் சொல்ல இயலுமா? அந்த எப்படி இப்ப சாப்பாடை கொடுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 2 கிழமை கொடுக்க
பாடசாலைக்கு ஒரு நிதியை நாங்கள் கொடுப்போம் முதல் ஆரம்பத்தில். ஆனால் அந்த நிதியை கொடுக்க முதல் ஒரு பாடசாலையை நாங்கள் தெரிவு செய்யும் போது அந்த பாடசாலை முதலில் தங்களுக்கு உணவு தேவையா என்பதை நியாயப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், எது ஃப்ரீயா கொடுத்தாலும் கையெழுத்தி வேண்டுவது வழக்கம். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் பல 10 வருடங்களுக்கு மேலாக வேலை செய்கிறபடியா எங்களுடன் அரசாங்க, அதாவது முக்கியமாக கல்வி திணைக்களத்தின் அதிகாரிகளும் நாங்களும் ஒற்றுமையாக தான் வேலை செய்கிறோம். ஒரு பாடசாலை தனக்கு தேவை, இந்த மாணவர்களுக்கு உணவு தேவை என்றால் அதை நாங்கள் அதை ஸ்திரப்படுத்துவதற்கு அங்குள்ள கல்வியிலாகவும் அந்த கோரிக்கையை அனுப்புவோம். அது பிரின்சிபல்லாம் அனுப்புவோம். அந்த கல்வியிலாக அனுப்புறதை வைத்து அங்கே வந்து அவர்கள் எங்களுக்கு அந்த கல்வியிலாகவும் அங்கത്തെ ஜோனல் டைரக்டர் ஆஃபீஸும் பிரின்சிபலும் எங்கள்கிட்ட அந்த கோரிக்கையை வைத்த பிறகு அவர் 2 பேருக்கும், அதாவது எங்களுக்கு அதை மேக் ஷூர் பண்ணுறோம், இன்னொரு இடத்துல அந்த உதவியை எடுக்கவில்லை. 2-3 இடத்த உதவி எடுப்பதையும் நாங்கள் விரும்புவதில்லை. ஏனென்றா நான் கொடுப்பது டாக்டர் புவியும் கொடுத்தா 2 பேரும் கொடுத்தோன்றப்போ எங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும். அப்போ அது வந்து அங்கேயும் இருக்கிற சிஸ்டத்தை சில பழுதாக்கலாம் என்றபடியே முதலாவது எங்களுடைய முதலாவது செக் பாயிண்ட் அதை கல்வியிலாகவும் நாங்களும் சேர்ந்து இந்த பாடசாலைக்கு இந்த தேவை முக்கியமா அங்குள்ள மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி நாங்கள் உறுதிப்படுத்தணும். 2வது வந்து நாங்கள் கொடுக்க போகிற உணவு என்பது கடையில் வேண்டி கொடுப்பதோ அல்லது நாங்கள் தொடர்ச்சியாக காசுக்கு கொடுத்து கொண்டிருப்பதோ இல்லை. அங்குள்ள பெற்றோரை தயார்படுத்துவது. எவ்வாறு தயார்படுத்துகிறோம்? முதலாவது அங்க ஒரு ஐயமுற்றும் அட்சய பாத்திரம் ஒன்றை வைப்போம். அந்த அட்சய பாத்திரத்தில் அன்று என்னென்ன மரக்கறி எங்களுக்கு சமூகத்திலிருந்து வருகின்றதோ அதற்கு மேலதிகமான செலவைத்தான் நாங்கள் கொடுப்போம். உண்மையில நாங்கள் சமூகத்தை இணைப்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆரம்பத்தில் நாங்கள் கொஞ்சம் கொடுத்திருந்தாலும் எங்களுடைய ஒரு 10 கிழமைக்குள்ள அங்குள்ள சமூகம் இருக்கிற மரக்கறிகள் அல்லது பாடசாலையில் உள்ள, உங்களுக்கு தெரியும் அதிகமான பாடசாலையில் அக்ரிகல்ச்சர் இருக்கு, பாடசாலை தோட்டங்கள் இருக்கு. இப்போ பாடசாலையிலிருந்து வருகின்ற மரக்கறிகள் கூடினால் அந்த மரக்கறிகளை கடையில் கொடுத்து வேற மரக்கறிகளை வேண்டுவது. தனியாக ஒரே மரக்கறியை ஒரே பள்ளிக்கூடத்தில் சில வெள்ளாரையில கணக்க வந்திருக்கு. அந்த வெள்ளாரையில கொஞ்சத்தை கொண்டே கொடுத்துட்டு அங்கிருந்து வேற கீரியை வேண்டுது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அந்த சமூகத்தில் இருந்து மரக்கறிகள் அன்று நீங்கள் எங்களுடைய குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலமே பிள்ளைகள் வரும்போது ஒரு பிள்ளை சில வேளை ஒரு உருளைக்கிழங்கு கொண்டு வரும், ஒரு பிள்ளை வந்து கொஞ்சம் மரக்கறியை கொண்டு வரும், ஒரு பிள்ளை வந்து விறகை கொண்டு வரும், ஒரு பிள்ளை வந்து பரப்பு கொண்டு வரும், ஒரு பிள்ளை வந்து சோயா மீட்டர் கொண்டு வரும். ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன மாதிரி ஒரு கோயிலில் என்னதானம் கொடுக்குறோமோ அதே சிஸ்டத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே தங்களுடைய ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன உள்ளி என்றாலும் கொடுத்து விடுவார்கள், ஒரு மிளகாய் கொடுத்து விடுவார்கள். ஆனால் நாங்கள் எவரிடம் காசு இருப்பது. எங்களுடைய அட்சய பாத்திரம் தான் எங்களுடைய முதலாவது பாயிண்ட். எப்படி நாங்கள் இந்த பிரைஸை குறைக்க போறோம். எங்களுடைய நோக்கம் இந்த மரக்கறி வந்த பிறகு இந்த மரக்கறியை சமைப்பதற்கு யாருக்கு எதிர்பார்க்கிறோம்? ஒருத்தருக்கும் காசு கொடுத்து நாங்கள் சமைக்க மாட்டோம். பெற்றோர்களுக்கு ஒரு ரோஸ்டர் ஒன்று போட்டிருப்போம். அது வந்து பாடசாலையினுடைய SDS என்கின்ற அமைப்பினூடாக பாடசாலை டெவலப்மெண்ட் கமிட்டி அவையில வந்து செக்ரட்டரியா இருக்கிறது ஒரு பெற்றோராக தான் இருப்பார். அப்போ அவையில கொண்டு அந்த பெற்றோரில் விருப்பமான பெற்றோரை கூப்பிட்டு பெற்றோரையும் ஒரு ரோஸ்டர்ல போட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பினுடைய பெற்றோர் சமைப்பார். அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் எவ்வாறு சமைக்கிறதால எங்களுக்கு அந்த செலவு இல்லை. அதே நேரத்தில் ஒரு பெற்றோர் வந்து இதை சமைக்கும் போது அவர் தங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு சமைக்கிறபடியா கலப்படம் இருக்கா, எந்த ஒரு லாப நோக்கம் இருக்கா. ஒரு பெற்றோர் இருக்கிற மரக்கறியை சமைக்க போகிறார். இந்த சமைப்பதற்கு தேவையான அந்த கேப்பை தான் நாங்கள் ஃபீல் பண்ண போகிறோம். அப்போ எங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு பாடசாலைக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 40,000 30,000 கொடுப்போம். ஆனால் பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் 20,000 மாறும். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இது வந்து ஒவ்வொரு 2 கிழமைக்கு ஒருக்கா 10,000 15,000 தான் போகும் எங்கள்கிட்ட. அங்கே மிச்சம் இல்லாமல் வந்து அவர்களுடையதாக இருக்கும். அப்போ நீங்கள் அப்போ இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு சரியாக இலங்கையில் 6 மணிக்கு இன்றைக்கு எங்களுடைய இந்த மாதத்துக்கான மீட்டிங் தொடங்கும். அப்போ சகல அதிபர்களும் வருவார்கள், சகல பாடசாலைகளும் வந்து எங்களுடைய மீட்டிங்குக்கு வருவார்கள். எவ்ரி ஃபோர்ட்நைட் நாங்கள் இப்போ நாங்கள் எப்படி மந்த்துக்கு வந்திருக்க வேண்டாம், அவ்வளவுக்கு நான் வளர்ந்துட்டோம். எத்தனை பாடசாலைகளுக்கு உங்களால செய்யக்கூடியதா இருக்கிறது? எத்தனை பாடசாலை, எத்தனை மாணவர்களுக்கு உங்களால? எங்களுடைய நோக்கம் மேக்சிமம் அட் அ டைம் 50,000 பிள்ளைகளுக்கு மேல போக விடுறேன். 50,000 பிள்ளைக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் எங்களால் ஒரு மாதம் சாப்பாடை கொடுப்பதை நாங்கள் வடிவாக மேனேஜ் பண்ண முடியும்.
எங்களுடைய நோக்கம் வந்து தொடர்ச்சியாக நம்பரை கூட்டி கூட்டி பாடசாலை கூட்டுவதில்லை. ஒரு பாடசாலை 2 வருஷத்துக்குள்ள தன்னிறைவாகும். அந்த பாட வழியில போய் இன்னொரு பாடசாலை உள்ளவர். பாடசாலைகளை நாங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தை வளர்த்து அந்த திட்டம் சரியாக நடக்கிறதான்றதை பார்த்த பிறகு அதன் பிறகு அந்த பாடசாலை சுயமாக இயங்க தொடங்கும். அல்லது ஒரு 50 ரூபாதான் எங்கள்கிட்ட தேவைப்படும். அப்போ எங்களுக்கு அதால இன்னொரு பாடசாலை கொண்டிருக்கும். ஆனால் மேக்சிமம் ஒரு 30-35,000 அவரேஜா போய் கொண்டிருக்கும் ஒவ்வொரு மாதம். ஆனால் 50,000க்கு மேலே போக விட மாட்டோம். அப்போ நாங்கள் பாடசாலை எடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களாலையும் அதை கண்ட்ரோல் பண்ற கஷ்டமா இருக்கு. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத பாடசாலைகள் இப்போ இன்றைக்கு வந்து கொட்டடி நமசிவாயம் யாழ்ப்பாணத்தில் டவுன்ல இருக்கிற ஒரு பாடசாலை. நீங்கள் எப்பவும் போனா போகலாம், அந்த மத்தியான நேரம் போய் பார்க்கலாம் எப்படி அவர் சமைக்கிறார் சாப்பிடுறாரு. நகரத்தை சுத்திகரிக்கின்ற தொழில் செய்கின்ற அன்றாட தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் தான் இந்த பாடசாலைகள் படிப்பார்கள். ஏன்னா டவுனுக்குள்ள இருக்கிற சின்ன பாடசாலை. அவர்களுக்கு வந்து நேரம் இல்லை, அவர் விடிய வெள்ளனா போயிடுவார்கள். பிள்ளைகள் பசியோடு தான் பாடசாலைக்கு வருவார். அதே மாதிரி நாங்கள் கேண்டி டவுன்லேயும் கேண்டி கிளம்புகள் பாடசாலைக்கு செய்கிறோம். அங்கேயும் அதே அதே தொழில் செய்கின்ற பெற்றோர்களுடைய பிள்ளைகள். அதே மாதிரி களுத்துறையிலையும் செய்த நாங்கள். உண்மையாக எங்களுடைய பாடசாலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் வறுமைக்கோட்டு கீழே உள்ள பாடசாலைகள் உணவு தேவை என்பதை கட்டாயமாக உணவு அவர்களுக்கு கட்டாயம் நாங்கள் கொடுக்காவிட்டால் அந்த பிள்ளைகள் பசியோடு தான் இருக்கும். எவ்வாறு அந்த பாடசாலையில தெரிவு செய்கிறீர்கள்? பாடசாலைகளை நாங்கள் எங்களுடைய திட்டத்தில் பாடசாலைகள் எங்களுக்கு கோரிக்கைகளை தருவார்கள். ஆனால் நாங்கள் பிறகு அரசாங்கத்துடைய கல்வி அதிகாரிகளோடையும் பாடசாலையினுடைய உண்மையான நிலவரங்களையும் சக அதிபர்களை கொண்டு அறிந்துதான் நாங்கள் அந்த பாடசாலை தெரிவு செய்வோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், எந்த ப்ராஜெக்ட்ல ஒரு அதிபரனுடைய அர்ப்பணிப்பு சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை திட்டம் சக்சஸ் ஆகுது. எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு சேலஞ்சை எடுத்து நாங்கள் செய்ய விரும்பவில்லை. எந்த அதிபர் இந்த வேலை திட்டம் தன்னுடைய வேலைப்பளுவுக்கு மேலாலையும் கட்டாயம் செய்யணும் என்று நிற்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். எங்களுடைய வேலை திட்டம் தொடர்ச்சியாக வெற்றி அடைந்ததுக்கு காரணம் இப்போ நாங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் சகல விதை இப்போ நாங்கள் யானைக்காட்டுக்குள்ள இருக்கிற திகிலிவெட்டு என்ற பாடசாலையிலையும் தொடர்ச்சியாக சென்றோம். அதுவுமே வாவியில போக வேண்டிய ஒரு பள்ளிக்கூடம். மழை வந்தாலே கஷ்டம். இப்போ நான் எங்களுடைய பாடசாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திகிலிவெட்டு என்கிறதோ அல்லது அங்கால வாணி வித்தியாலயம் என்று சொல்லி பொறுப்பு எல்லாம் இல்லங்களில் இருந்து வார பிள்ளைகள். அவர்களுக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு குறைவே. ஆனால் அந்த பிள்ளைகளை நாங்கள் தொடர்ச்சியாக உணவு கொடுப்பதற்கு அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர் வந்து சமைத்து கொடுக்குறார். ஆனால் குட்டியகுளம் என்கின்ற வசாவளால் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் கூட கொடுக்குறோம். அதே மாதிரி பண்டத்திருப்பு ஜசிந்தாங்கிற பாடசாலையை ஒரு காலத்தில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முதல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் போய் மூட இருந்த பாடசாலை. நாங்கள் அந்த பாடசாலையை எடுத்து அந்த பாடசாலையில் இந்த திட்டத்தை உருவாக்கி மாணவர்களையும் தயார்படுத்தி இன்றைக்கு அந்த பாடசாலை 80% தரவுகளை மட்டும் இல்லை 100% வருகையும் காட்டிக்கொண்டிருக்கிறோம். இப்போ உண்மையில வந்து இந்த நம்பர் என்பது உண்மையில முக்கியம் இல்லை, எவ்வளவு தூரம் நாங்கள் சமூகத்தில் அவருடைய மனதை வின் பண்றோம் என்றதான் உண்மையான அந்த விலை குறைவுக்கு காரணம். இந்த சமூகம் அதை அந்த பிரதேச மக்களின் இன்வால்மெண்ட் தான் அதுக்கு முக்கியமான வெற்றி காரணம். தேவைகளை சரியாக பயன்படுத்துறாங்க. அப்ப உண்மையில நாம் அந்த எங்களோட தலையங்கத்துல போட்டிருக்கிறோம், டாஸ்போராவின் உதவியும் அங்குள்ளவர்களுடைய அர்ப்பணிப்பு. ஆனா எங்களுக்கு ஃபெயிலியரான பள்ளிக்கூடங்கள் இருக்கின்ற அர்ப்பணிப்பு செய்ய விருப்பம், நாங்கள் கொடுக்க ரெடியா இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய விருப்பம். இப்போ உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, என்னுடைய கடைசியா நாங்கள் எடுத்த ஒரு தரவு வந்து வடமாகாணத்துல, சரி கஷ்டமான இடங்களை விடுவோம், வடமாகாணத்துல எவ்வாறு ஒரு 100 பிள்ளைகள் 124 பிள்ளைகளோ என்னவோ எழுத வாசிக்க தெரியாமல் 10ஆம் வகுப்புல இருக்கு. இதுக்கு என்னன்னு நீங்க பிள்ளைய சரி யார்கிட்ட சொல்ல? ஒரு பெற்றோர் பிள்ளையை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல விடணும், 10ஆம் வகுப்பு மட்டும் அந்த பிள்ளைக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது என்று சொன்னாங்க. எங்க இந்த அர்ப்பணிப்பு இருக்கின்றது? சகல இடங்கள்லையும் சகல புலம்பெயர்ந்தவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்துருக்கிறோம். அப்ப யாருடைய அர்ப்பணிப்பு? எண்டத்தடி ஒரு பிள்ளைக்கு எழுத தெரியாட்டி அந்த எழுத படிப்பிக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும். இப்ப கன பேர் இந்த ப்ரீ ஸ்கூல் என்று நாங்கள் கதைக்கிறோம். இங்கே வேலை கவனமா இருக்கணும். ஒன்று மொண்டசரியை பற்றி கதைக்கிறோம் தான் இன்னும். ஆனா அவங்களுக்கு தெரியும் இலங்கையில இப்ப ஆண்டு 1 இருக்கு. ஆண்டு நாங்க முந்தைய ஓடவில்லைன்றது 10ஆம் வகுப்பு, இப்ப 11ஆம் வகுப்பு. இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப நாங்க உண்மையா ஒரு ஆண்டு 1 வகுப்பில இருந்தா ஸ்டார்ட் பண்றோம். ஆண்டு 1 ஆண்டு 5 மட்டுக்கும் அரசாங்கம்
உணவை கொடுக்கின்றது. நாங்கள் கொடுக்கிறது 9, 10, 11. ஏன்னா அந்த டீனேஜ் பிள்ளைகள் பிரச்சனைகளுக்குள்ள போய்விடும். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தேவை ஓகே, ஒரு பிள்ளைக்கு எழுத வாசிக்க தெரியலை என்றால் யார் பொறுப்பு? பெற்றோருக்கு எழுத வாசிக்க தெரியாதவர்களா இருந்திருந்தால் பிள்ளையை படிப்பிக்கணும் என்று விரும்புவார்கள். எந்த ஒரு பெற்றோரும் தன்னை விட பிள்ளை படிக்க வேண்டியது பார்ப்பது. உண்மையில ஒரு எழுத வாசிக்கிறது இங்கே ஆண்டு 1, ஆண்டு 2, ஆண்டு 3. இந்த ஆண்டு 1, 2, 3 நடக்கிற பிள்ளைகள் தான் இதை நான் ஆணித்தரமாகவும் உண்மையாகவும் இதை நான் வெளியில கொண்டு வரணும் என்று நம்புறேன். அதற்குரிய பொறிமுறைகளை சரியான முறையில் கையாள வேண்டியது அங்குள்ள கல்வியாளர்களினுடைய கடமையை ஒழிய புலம்பெயர்ந்தவர்களோ அல்லது மற்றவர்களோட கடமை இல்லை. ஆனால் நானும் நீங்களும் நேற்று கதைச்சினாங்க, பெற்றோரின் பங்களிப்பு வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு எழுத வாசிக்க படிப்பிக்கிற அளவுக்கு டேலண்ட் இருந்திருந்தாலும் அந்த பிள்ளை உண்மையாக எழுத வாசிச்சிருக்கு. எழுத வாசிக்கிறதையே செய்ய இயலாத பெற்றோருடைய பிள்ளைகள் தான் இந்த பாடசாலையில் எழுத வாசிக்க தெரியாம வருவார். அப்ப பிள்ளைய பாடசாலைக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேவை உள்ள ஒரு சாரார் அந்த பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், முந்தி நலிவடைந்த சமூகங்கள் என்று சொல்லுவார். அந்த சமூகங்கள்ல இருந்து வாரவர்கள் அவர் தொழில் தான் அவருடைய பிரைமரியா இருக்கு. அன்றாட தொழில் தான் அவருடைய வயிறுக்கு உணவை கொடுக்கும். அவர்களுக்கு இந்த அறிவு சம்பந்தமான விடயங்கள்ல சில வேளை அவருக்கு அந்த அதுக்குரிய தேவையை குறைஞ்சிருக்கலாம். ஆனா அவர்கள் பாடசாலையை நம்பித்தான பிள்ளைகளுக்கு. நான் பர்சனலாக இந்த வருடம், கடந்த வருடம் 3 மாதம் கிட்டத்தட்ட சகல பிரதேசங்களிலும் ஆசிரியர்கள், இன் சர்வீஸ் ஆபீசர், ஆசிரியர்களுக்காக உதவி செய்கின்ற ஆபீசர்ஸ், ஏடிமேர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிரெக்டர்ஸ், ஜோனல் டிரெக்டர்ஸ், செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ், கவர்னர், இவ்வளவு பேரை நான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். நாங்கள் உங்களுக்கு தெரியும், வட மாகாணத்திலையும் ப்ரொவின்சியல் டைரக்டரோட கதைக்கிறோம், கிழக்கு மாகாணத்திலையும் ப்ரொவின்சியல் டைரக்டரோட கதைக்கிறோம், கிழக்கு மாகாணத்திலையும் கல்வி செயலாளரோட கதைக்கிறோம், வட மாகாணத்திலையும் கல்வி செயலாளரோட கதைக்கிறோம், மேல் மாகாணத்தில் கதைக்கிறோம், மத்திய மாகாணத்தில் கதைக்கிறோம். எங்களுக்கு எல்லா இடமும் சகல விதமான ஜோனல் டைரக்டர்ஸ்ல இருந்து டெப்யூட்டி டைரக்டர்ஸ்ல இருந்து எல்லாரும் எங்களுக்கு தெரியும். அப்ப எல்லார்ட்டையும் இந்த கேள்வியை கேட்டேன். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா கூடுதலா எழுத வாசிக்க தெரியாத பிள்ளைகள் வடமாகாணத்தில் தான் இருக்கிறார். ஏனென்று பார்த்தா 1ஆம் 2ஆம் வகுப்பு முடிஞ்சு 3ஆம் வகுப்புக்கு போற பிள்ளைய ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கின்றது. அந்த ஃபார்மில் இந்த பிள்ளை எழுத வாசிக்க தெரியும் என்று சொல்லி ஃபில் பண்ணி கொடுப்பார். அதை கொடுப்பதற்கென்று சில அதிகாரிகள் இருக்கிறார். அவர்கள் பாடசாலைகளுக்கு செல்வார்கள், போய் இந்த மாணவர்களை பாடசாலை வகுப்பறையில் இருந்து பார்ப்பார்கள். எப்படி டீச்சர் படிப்பிக்கிறார், எப்படி இந்த பிள்ளை ஆன்சர் பண்ணுது, எத்தனை பிள்ளை ஆன்சர் பண்ணுது, எத்தனை பிள்ளைக்கு அந்த வகுப்பிலே அதே நேரத்தில் கிரகிக்க தெரியாம இருக்குது, கிரகிக்க தெரியாத பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, எழுத தெரியாதா, வாசிக்க தெரியாதா, அல்லது ஸ்லோ லேர்னரா, அல்லது வீட்டில் பசியா, வீட்டில் சண்டையா, அதுகளெல்லாம் அறிய வேண்டிய ஒரு கடமை இருக்குதான். எங்களுடைய தலையங்கம் புலம்பெயர்ந்தவர்களின் உதவியும் அங்குள்ள மக்களினுடைய அர்ப்பணிப்பு. மக்கள் என்று வரைக்க பெற்றோருடைய அர்ப்பணிப்பு கட்டாயம் தான். ஒரு மாணவன் போதை வஸ்துக்கு போறான் என்றா சும்மா எடுத்த வாக்குல சொல்றான், அந்த இனத்தவன் இங்க இனத்தை கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா எங்கண்ட ஊர்ல, வடமாகாணத்துல, யாழ்ப்பாணத்தில், சாவச்சேரியில, மீசாலையில, உம்மட அந்த அடுத்த நமக்கு தெரிஞ்ச அந்த ஒழுங்கைக்கு ஒரு பிள்ளைக்கு போதை வஸ்து பிரச்சனை வேண்டா அமானத்துல என்ன கொடுத்தோம். பெற்றோருக்கு தெரியத்தானே அவன் இந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் போகுது வருது, அந்த பிள்ளை என்ன வேலைக்காகுது, பள்ளிக்கூடத்து தானே போகுது, என்ன 2 யாழ்ப்பாணத்துக்கு போய் வரப்போகுது, அந்த பிள்ளை ஊர்ல இருக்க பள்ளிக்கூடத்து தானே போகும். உங்களுக்கு தெரியத்தானே வேணும் உங்களோட ஊர்ல எப்படி இந்த பிள்ளை யாரோட அசோசியேட் பண்ணுது. பெற்றோருக்கு ஒரு கடமை இருக்கு, இந்த பிள்ளை என்ன ஒவ்வொரு நாளும் போயிட்டு வருது, பள்ளிக்கூடத்துக்கு என்ன நடக்குது. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் தெரியத்தானே. உண்மையில இது எல்லா செக் போஸ்ட்லயும் நாங்கள் அந்த செக் போஸ்ட்டை சரியா செய்திருந்தா என்னன்னு சொல்றது, இந்த சமூக சீரழிவான பிரச்சனைகள் கன இடங்கள்ல நாங்கள் நேரடியாக பல விஷயங்களை செய்திருக்கலாம். அதுதான் நடந்தது. முந்தி 2009க்கு முந்தி நீங்க பாத்தீங்கன்னா இப்படியான பிரச்சனைகள் குறைவு. நான் வேலை செய்ததே நாக்கோட்டுக்கு ஹெட்டா தான் இருந்தேன். அப்படியே எனக்கு தெரியும் இந்த திட்டங்கள்ல இருக்கிற பிரச்சனை. 50% அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த கடமையை இப்ப நினைக்கணும், இப்ப இருக்கிற அரசாங்கம் ஓரளவுக்கு செய்கிறாங்க. முந்தி இருந்ததை பற்றி எனக்கு தெரியாது. இப்ப ஏதோ ஒரு விதத்தில் அந்த அரசாங்கமும் இந்த ஊழல் ஒழிப்பு
முக்கியமாக ட்ரக் ஒழிப்பில் ஈடுபடுகிறார். அப்போ மிச்சம் 50% பெற்றோர்களுடையும் பாடசாலையினுடைய கடமை. அதோட லோ அண்ட் ஆர்டர் செய்கிறாங்க. ஆனால் என்றதே ஒரு அதிபருக்கும் ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் முக்கியமான கடமை இருக்கு. அவர்கள் இந்த தொழிலை தேர்ந்திருந்தால், ஒரு பெற்றோர் ஒரு 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 அடல்ட் வந்து தான் டீச்சராக வரணும் என்று விரும்பி இருந்தால் அவர் கட்டாயம் தன்னுடைய வேலைப்பளுக்கு மேலான ஒரு மாணவனை தயார்படுத்த வேண்டும். நான் நேற்று எங்களோட வைஸ் சான்சலர் வேல் நம்பி சார் சொன்ன ஒரு வசனத்தை பார்த்தேன், டன் டிவியில் கொடுக்குறேன். தான் படிக்க போனது மேனேஜ்மெண்ட். தான் திருப்பி அந்த ஊருக்கு போய் புத்தூர்ல தமிழ் படிப்பித்த ஆசிரியர் அவரை கேட்டேன், அட நீ என்றாலும் தமிழை படி என்று. அப்பதான் தான் உணர்ந்தாராம் அந்த டீச்சருக்காக தான் தமிழ் படிக்கணும். ஏண்டா தமிழ்ல அவருக்கு நல்ல புலமை இருந்தது. இப்ப நீங்கள் ஒரு ஆசிரியரை எவ்வளவு தூரம் மதிச்சிருக்கிறீங்க, அந்த ஆசிரியர் அந்த ஒரு ஒரு மாணவர்கள் எவ்வளவு இன்ஃபுளுன்ஸை கொடுத்திருப்பாரு. டாக்டர் ப்ரொஃபசர் வேல் நம்பி தமிழ்லையும் மிகவும் சிறந்தது. அவருடைய பாடங்கள்ல ஒன்று தமிழ். அவர் இந்து நாயகத்திற்கு தமிழ் எடுத்திருக்கிறார். அதனால அவர் தமிழ்லையும் மிகவும் புலமை வாய்ந்தவர். அவருடைய பேச்சுகளை கேட்டீங்கன்னா மிகவும் நல்ல மனிதர். ஆனா உண்மையில அதுல நான் என்னத்தை சொல்ல வரேன்னா, ஆசிரியர்கள் ஒரு மாணவனை எவ்வளவு ஐடென்டிஃபை பண்ணி வைக்கணும். யூனிவர்சிட்டி போன பிறகும் அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்றைக்கு நீங்கள் ஆசிரியர் தொழில் எடுக்கிற ஆசிரியர், நான் எல்லாரையும் சொல்லவே, இதுல நாங்கள் பல ஆசிரியர்கள் தங்களுடைய கடமையை சரியாக செய்கின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை விதைக்க, எங்கே அந்த ஆசிரியர்கள் அந்த இடத்துல முக்கியமான இதுல பங்கு வைக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். மற்றது முன்னாடி இப்போ இந்த சோஷியல் மீடியாஸ் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கான்னு, இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் முதற்தரமா உலகத்திலே முதலாவதாக சோஷியல் மீடியா 16 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்காக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையிலும் சரி, பிரித்தானியாவிலும் சரி, அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். சோஷியல் மீடியாஸில் சிறுவர்கள் வாசிப்பை விட்டு விட்டு முன்னைய காலங்களில் புத்தகங்கள் வாசித்து தான் அறியக்கூடிய இருந்தது. இப்பொழுது சோஷியல் மீடியாவில் கூடுதலாக நினைக்கிறபடியால் புத்தக வாசிப்பு தன்மை குறைஞ்சிட்டு, அதனால தான் அறிவு வளர்ச்சியும் குறைந்திருக்கலாம், பொது அறிவு வளர்ச்சியும் குறைந்திருக்கலாம். நாங்கள் கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரு எக்ஸாம் ஓரியன்ட் கல்வியைத்தான் படித்து கொண்டு வருகின்றோம். எக்ஸாம் பாஸ் பண்ணால் சரி என்றதுதான். பொதுவாக புத்தகங்களை வாசித்து அறிவுகள் குறைவும். உங்களோட நாட்டில் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இந்த தடை கொண்டிருக்கிறார்கள், அதன் விளைவுகள் எப்படி இருக்கிறது, எப்படி பார்க்கிறீர்கள்? நல்ல ஒரு விடையை நீங்கள் இதை கேட்டது. என்னன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட இலங்கையில இப்போ ஒரு வாசிப்பு சேலஞ்ச், ரீடிங் சேலஞ்ச் ஒன்றை உருவாக்குறார் எங்களுடைய நோக்கம். அதுக்குரிய வேலை திட்டம் எல்லாம் செய்து ப்ரொஃபஸர் அவராமுக்கு கீழே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். வடமாநிலத்தில் 20 பேர் கொண்டது. அது மட்டும் இல்லை, நாங்கள் சகல கல்வி திணைக்களங்களையும் கலைச்சிருக்கிறோம். இந்த வாசிப்பு திறனை கூட்டி அதில் ஒரு வாசிப்பு சேலஞ்ச், அப்புறம் ஆஸ்திரேலியா லண்டனில் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஆக்ஸ்போர்ட் இருக்கோ, இலங்கையில் ஆஸ்திரேலியாவில் இருக்குது ரீடிங் சேலஞ்ச், ப்ரீமியர் ரீடிங் சேலஞ்ச். அது மாதிரி அப்படி ஒரு திட்டத்தை தான் ஐஎம்முட்டன் ரீடிங் சேலஞ்சை நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். வேண்டாம், எழுத வாசிக்க தெரியாத பிள்ளைகளின் முக்கியமான காரணம், எதை வாசித்தாலும் அவர்களுக்கு ஓரல் ப்ரெசன்டேஷனும் செய்ய தெரியாது, எழுதவும் தெரியாது என்கின்ற ஒரு இஷ்யூ வந்துருக்கு. இப்போ கட்டாயம் வாசிப்பை கூட்ட வேண்டும் என்பது முக்கியம். ஆனால் அதுவும் 5 வயதுக்கு 5லேருந்து 10 வயதுக்குள்ளே செய்வோம். ஏனென்றா நீங்கள் ஒரு சின்ன குழந்தையில வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தால் தான் செய்யலாம். இப்போ நீங்கள் கேட்டு அந்த சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு பகுதியாக இப்போ சொல்கிறார், எப்போ பிரம்பு போய் எப்போ ஃபோன் வந்ததோ அதோட எல்லாம் மாறிட்டு இருந்துச்சு. இப்போ திருப்பி பிரம்பை கொண்டு வந்து ஃபோனை எடுக்கிறாரு, அந்த மாற்றம் இனி வரப்போகுது. அப்போ நாங்கள் இனி பிரம்பும் இல்லை, ஃபோனும் தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் இருக்க. அப்போ ஃபோனும் பிரம்பு இல்லாத ஃபோன் இருக்கிற காலத்தில் எங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் என்பதுதான் இப்போ முக்கியம். அந்த இடத்துல நீங்கள் ஆஸ்திரேலியா கேட்டிருந்தீங்க. ஆஸ்திரேலியாவிலேயும் ஒரு பெரிய இஷ்யூவாக தான் போய் கொண்டிருக்கின்றது. இப்போ என்னென்னா, ஃபோன் என்கிறது மாணவர்களுடைய ஒரு விதத்தில் அவர்கள் அறிவையும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாரார். ஆனால் ஒரு சாரார் வந்து அதுக்குள்ளேயே அடிக்ட் ஆகிறதால பாடசாலை நேரங்களில் அவர்கள் நித்திரை கொள்ளாமல் இருந்து வாரதால பாடசாலை வகுப்பு நேரங்களில் முக்கியமாக அவர்கள் நித்திரை இல்லை, இரவிரவாக வேறு இதில் இருந்துட்டு வாரதால அதே முதலாவது பாதிப்பு. அப்போ உண்மையில் அரசாங்கம் ஒரு கார்பெட் ரூல் மாதிரி எல்லா இடம் ஃபோனை நிப்பாட்டிட்டார் 16 வயதுக்கு. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, இப்போ ஃபோனுன்றது வந்து நாட் ஓன்லி என்டர்டைன்மெண்ட்டுக்கு இருக்குது, அது கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி. கம்யூனிகேஷன் சொன்னால் இப்போ ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. இப்போ உங்கள்கிட்ட பள்ளிக்கூடத்தில் நாளைக்கு எக்ஸாம்னு சொன்னால் வாட்ஸ்அப்புக்களால் தான் எல்லா மெசேஜும் போய்க்கொண்டிருக்கு.
நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னால் வாட்ஸ்அப்புக்கெல்லாம் மெசேஜ். முந்தி வந்து நாங்கள் நோட்டீஸில் எழுதி கொடுக்குறோம். இப்போ வந்து மெசேஜ்கள் வந்து குரூப்புக்களால் குரூப் சேட்டுக்களால் போய்கொண்டிருக்கோம். அப்போ உண்மையில அந்த நீங்க கேட்ட கேள்வியில அந்த ஒரு சாராருடைய விவாதம் வந்து அந்த குரூப் chat என்பது தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கான அன்றாட கம்யூனிகேஷன். அதை ம். வந்து இது நிப்பாட்டினதால வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு. இப்போ நீங்க ஒரு கிளப்புக்கு நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு போயிருந்தா கூட அந்த கிளப்பின் கம்யூனிகேஷன் வந்து அந்த சட்டாக தான் இருக்கு. ஏன்னு சொன்னா நாளைக்கு இன்ன டைம் ட்ரைனிங், நாளைக்கு இன்ன டைம் இது, நாளைக்கு நீங்கள் ஹோம் யூனிஃபார்ம் போடணும், நாளைக்கு நீங்கள் எவே யூனிஃபார்ம் போடணும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ இப்படியான அந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி எங்களை அறியாமலே ஒரு கட்டாயமான ஒரு பேசிக் நீடாக வந்துட்டு. இப்போ நானும் நீரும் வந்து முந்தி இலங்கையிலேருந்து வலிக்கிட்டு வெளிநாடு வந்த பிறகும் தபாலில் எழுதினா தான் வீட்டை வரைக்கும் நாங்கள் வந்தேன்னு சொல்லி. ஆனால் இப்போ எல்லாரும் ஃபோனில் வலிக்கிட்டு எங்கே நிற்கிறீங்களோ எங்கே ட்ரான்ஸ் நிற்கிறீங்கன்னு சொல்கிறோம். அதனால் இப்போ எங்களுக்கு வந்து ஃபோன் இல்லாமல் வலிக்கிடலாம் இருக்கு. எங்களுக்கே ஃபோன் இல்லாமல் வலிக்கிடலாம் இருக்கு. இப்போ நாங்கள் ஃபோன் இல்லாமல் தான் ஒரு காலத்தில் வலிக்கிட்டு நாங்கள் எல்லா இடம் என்ன. அப்போ அந்த கம்யூனிகேஷன் என்ற இடத்துல ஃபோனுடைய தேவைகள் கட்டாயம் இருக்கின்றது. ஆனால் கல்வி என்று பார்க்கின்ற போது, வயது குறைந்த மாணவர்கள் என்று பார்க்கின்ற போது, அது அவருடைய கூடுதலான நேரத்தை தேவையில்லாத விடயங்களுக்கு பாய்ப்பதால ஒரு பேலன்ஸ் ஆக்டா தான் ஆஸ்திரேலியா அரசாங்கம் எடுத்திருக்க நினைக்கிறேன். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் வந்து கட்டாயம் ஹார்ட் காப்பியில தான் ரீட் பண்ணணும் பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் இலங்கை இன்னும் ரெடி இல்லை டிஜிட்டலைஸ் ஃபோனுக்கு. இப்போ இலங்கையில் வந்து நாங்கள் ஒரு பிள்ளைகள கையில் ஃபோனை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் வந்து வாசிக்கின்ற திறனற்று போகிற. அன்றைக்கு ஒரு மாணவனை நீங்கள் பாடசாலை ஒரு 100 ரூபா கொடுத்து கடைக்கு அனுப்புங்க, அந்த மாணவன் போய் தேவையான சாமான் வேண்டிட்டு கொண்டு வந்து காசை நிச்சயம் சரியாக தான் தருவான். அவ்வளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கு. ஆனால் அதே மாணவனுக்கு அந்த கேள்வியை நீங்கள் கொடுத்தீங்கண்டா 7 சாமான் அதில் 2 சாமான் ராத்தல்ல இவ்வளவு, 4 ராத்தல்ல இவ்வளவு, 1 ராத்தல்ல இவ்வளவு, இல்லை இத்தனை பவுன்ஸ் இவ்வளவு, இவ்வளோ கிலோகிராம் இவ்வளவுன்னு சொல்லி கொடுத்து எவ்வளோ பேலன்ஸ் கொண்டு வந்து கேட்டால் அதை எழுத்துல எழுதி கால்குலேட் பண்ணி சொல்றதுக்கு மாணவர்களால் இல்லாமல் இருக்கு. அப்படியானதை தான் நான் இப்போ அதிகமாக பார்க்குறேன். இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து இந்த ஃபோன் தான் காரணம் என்று சொன்னால் மாற்றங்களோட மாறத்தானே வேணும் டாக்டர் புவி. நாங்கள் மாறாமலும் இருக்கையில் அது இன்றைய உலகத்தில் நடக்கிற போரை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீடுகளில் இருக்க பிரச்சனை முடிஞ்சுருக்கு. நாங்கள் அடுத்ததாக மாற்றத்தோட நாங்கள் இந்த நீங்கள் கல்வியை தொடங்கி பின்னர் இப்பொழுது ஸ்மார்ட் போர்டில் நிற்கிறீர்கள். அதுவும் ஒரு முக்கியமான மாற்றம். இதில் டாக்டர் ரட்னம் நித்யானந்தன் இணைந்திருக்கின்றார். ரட்னம் ஃபவுண்டேஷனோட அவரும் கணக்க பாடசாலைகளுக்கு பல பாடசாலைகளுக்கு இந்த ஸ்மார்ட் போர்டுகளை கொடுத்து வருகின்றார். உங்களோட ஸ்மார்ட் போர்டு நீங்களாகவே டிசைன் பண்ணி ஒரு ஆஃப்லைன்லேயே படிக்கக்கூடிய மாதிரி, ஏனென்னா பல இடங்களில் இன்டர்நெட் வசதிகள் இல்லாத இடங்களில் இதை பாவிக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சியை செய்திருக்கிறீர்கள். அதை பற்றி இருக்காக சொல்லுங்கள். ஆமாம். இப்போ நாங்கள் இந்த ஸ்மார்ட் போர்டு என்பது எங்களுடைய தொடர்ச்சியான சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட் தான். இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் பென்ட்ரைவை கொடுக்க பாடங்களை பிடிஎஃப்ல இருந்து வீடியோ ப்ரெசன்டேஷனில் கொடுத்துறாங்க. இப்போ வீடியோ ப்ரெசன்டேஷனில் கொடுக்க மாணவர்கள் அதை வந்து கூடுதலாக இலகுவாக ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்பதை போல போஸ்ட் பண்ணி படிக்கலாம், திருப்பி திருப்பி கேட்கலாம், திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை அந்த ஆசிரியர்கிட்டயே கேட்குற மாதிரி கேட்கலாம். ஒரு ஒரு நேரடியாக ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்க அந்த ஆசிரியர் கேள்வி கேட்கிற நேரம் அல்ல ஆசிரியர் படிப்பிக்கிற நேரம் நீங்கள் சில வேளை ஒரு கொட்டாய் விட்டாலோ அல்ல நித்திர தூங்கினாலோ அந்த இது விழுவட்டும், பிறகு அதை நீங்கள் பார்க்க வழி இல்லை. இப்போ நாங்கள் ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷனில் ஒரு சப்ஜெக்டை படிப்பிக்க சிறந்த ஆசிரியரை செலக்ட் பண்ணி அந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் அதை செய்ய ஒரு மாணவன் வீட்டில் போயிருந்து தனக்கு தேவையான நேரத்திலையும் அதை திருப்பி திருப்பி பார்க்கலாம் என்கின்ற இதை நாங்கள் அறிஞனாங்க. எங்கள்ட கல்வியினூடாக 5 வருஷ தொடர்ச்சியான வளர்ச்சியில் நாங்கள் அதை பார்த்துருக்கிறோம். மாணவர்கள் மிகவும் திறமையான விளைவுகளை பல கஷ்டமான பிரதேசங்களில் பெற்றிருந்தார். இப்போ இந்த முறை கூட ஹார்ட்லிக்கு போன 2-3 வருடமாக நாங்கள் கிட்டத்தட்ட கலகா என்ற பிரதேசத்திலிருந்து 3 பிள்ளைகள் வருகிறார்கள். நாங்கள் அவருடைய படித்த பாடசாலையில் 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்புக்கு டீச்சரே இல்லை. அவர்கள் பென்ட்ரைவிலேயே படித்து பென்ட்ரைவில் இருக்கிற சப்ஜெக்டுகளில் நாங்கள் கிட்டத்தட்ட 5ஆம் வகுப்பு தேவையான விடயங்களை அதில் போடுறோம் வீடியோ ப்ரெசன்டேஷன். அந்த பிள்ளை அதுகளை படித்து நல்ல ஒரு சிறந்த மார்க்ஸை எடுத்து கட்டுப்புள்ளி அண்டு இல்லை அதுக்கு மேலே 190 மட்டும் எடுத்து அந்த பிள்ளைகள் இந்த ஹாஸ்டலில் வந்து வச்சிருக்கிறோம் ஹார்ட்டி. அதே மாதிரி மெடிசன் செய்யணும். ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் மெடிசன் செய்கிற பிள்ளைகள் எல்லாம் சில எஸ்டேட்டுகள்லேருந்து வந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் அங்கே வந்து தனியாக பென்ட்ரைவில் தான் படித்தார் ரோலர்கள்.
அதாவது சுயமாக கற்கின்ற திறனை ஊக்குவிப்பது என்பது இன்றைய காலத்தின் தேவை. ஒரு சுய கற்றலை நாங்கள் ஊக்குவிப்பது தான் இன்றைய நாளைய கல்வி. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு விளையாட்டுகள்ல சகல விதமான நாலேஜும் இருக்குது, அறிவு சார்ந்த விடயங்கள் இருக்கின்றது, சகல விதமான சிலபஸுக்கு தேவையான பாடங்கள் இருக்கின்றது. அதை எடுத்து படிக்கிற அளவுக்கு அந்த மனதை வளர்க்கும். இப்போ நாங்கள் சுயகற்றலை ஊக்குவிப்பமாக இருந்தால் மாணவர்கள் வந்து சுயகற்றல் மூலமாக தங்களுடைய தேவைகளை செய்வார்கள் என்கின்ற அந்த எண்ணக்கருவில் நாங்கள் ஸ்மார்ட் போர்டை நாங்கள் தயாரிக்கிறோம். இப்போ எங்கெண்ட ஸ்மார்ட் போர்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஜோன் கீல்ஸோ அல்லது சிங்கர் வந்து வேறு வேறு கம்பெனி வெப்பம் மற்ற இனத்தை சேர்ந்தவருடைய பெரிய கம்பெனிகள் வந்து இந்த ஸ்மார்ட் போர்டை விற்கிறார். அவர்களுக்கு வந்து பல்காக விற்கிறபடியா அவர்களுக்குரிய நோக்கம் வந்து ஸ்மார்ட் போர்டை விற்பது மட்டும்தான். ஆனால் ஸ்மார்ட் போர்ட் மட்டும்தான் ஒரு மாணவனுடைய கல்வியை பூர்த்தி செய்யுமா என்று கேட்டால் என்ன ஆன்சர் உங்களுக்கு? ஒரு பாடசாலை வகுப்பறையில் ஒரு ஆசிரியரை ரிப்ளேஸ் பண்ணுவதோ அல்ல ஆசிரியருக்கு உதவியாக ஸ்மார்ட் போர்டை கிளாஸ் ரூம்ல கொடுத்தால் ஆசிரியரும் ஸ்மார்ட் போர்டும் காணுமா படிப்பிக்கிறது? ஒரு ஆசிரியருக்கு முதலாவது வினைத்திறன் உள்ள ஆசிரியராக ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கிறதுக்கு இப்ப காலம் கஷ்டம். ஏனென்று சொன்னா பல இடங்கள்ல வந்து நாங்கள் சரியான ஆசிரியர்களை உருவாக்கவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. பல இந்த போரின் விளைவுகளால் வந்த விடயங்கள்ல கன பேர் இந்த ஸ்டெம் கல்வியில நாட்டம் குறைவா இருந்திருக்கிறார். அப்ப அந்த ஸ்டெம் கல்வி இல்லாததால எங்களை வினைத்திறனான ஆசிரியர்கள் இல்லை. அப்ப வினைத்திறனான ஆசிரியர் இல்லாத இடத்துல தான் நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமே தேடுகிறோம். ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை ஏன் தேடுகிறோம் என்று சொன்னா ஒரு ஆசிரியர் செய்ய இயலாத விடயத்தை அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்மார்ட் போர்ட் செய்யும். இப்போ நாங்கள் எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் போர்ட் இருக்குன்றதுக்கான ஸ்மார்ட் போர்டை கிளாஸ்ல போட்டா போல இந்த கல்வியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாமா? கல்வி ஒரு மாணவனுடைய வகுப்பறையில ஒரு மாணவனுக்கு வினைத்திறனான ஆசிரியர் இல்லை என்று சொன்னா எவ்வாறு நாங்கள் அந்த வினைத்திறனான ஆசிரியருக்கு அனுசரணையாக தான் நாங்கள் ஸ்மார்ட் போர்டு இருக்கோம். எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு ஸ்மார்ட் போர்டை நீங்கள் பாடசாலையில் வைத்திருந்தால் அந்த ஸ்மார்ட் போர்டில் வந்து 100% பாவனையில் இருக்க வேண்டும். எவ்வாறு? அப்போ கிட்டத்தட்ட நாங்கள் என்ன இருக்கிறோம்னா இந்த பென் டிரைவில் நாங்கள் என்னத்தை லேர்ன் பண்ணமோ அதே தான் 1ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்புக்கு தேவையான சகல பாடங்கள் இன்க்ளூடிங் டபுள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா பாடங்களும் கூட வீடியோ ப்ரெசன்டேஷன்ல லோட் பண்ணியிருக்கு. அதையும் வந்து விண்டோஸாக தான் செய்து வச்சுக்கிறோம். அப்போ விண்டோஸ்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு என்ன செக்ஷன் இன்றைக்கு வகுப்பறையில் 45 நிமிஷம் தான் ஒரு பாடசாலை வகுப்பறை என்ன இந்த 45 நிமிஷத்துக்குள்ள இன்றைக்கு நாங்கள் வந்து அல்ஜிப்ராவில் ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை படிக்கணும்னா நீங்கள் அதுக்குள்ள மட்டும் போய் அதை பார்க்கலாம், கூகுள் பண்ணி பார்க்க தேவை. ரெண்டாவது விடயம் வந்து ஒரு வகுப்பறையில் 45 நிமிஷத்தில் ஒரு செக்ஷன் முடிய போகுதுன்னு சொன்னால் மிச்ச 20 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு எக்ஸாம் வைக்கணும்னு சொன்னால் கூட நாங்கள் ChatGPT யூஸ் பண்ணி அதனூடாக பாடங்களை நாங்கள் கொஸ்டின்களை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அப்போ ஒரு ChatGPT ஒரு மாணவன் தமிழில் கேள்வி கேட்டால் சரி, இப்போ ஒளித்தோப்பை படித்த பிறகு ஒரு 10 கேள்வி ஒரு ஹார்டான 10 கேள்வி அல்ல மீடியம் லெவல் 10 கேள்வியை ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த உடனே ChatGPT போர்ட்டில் வந்து 10 கேள்வி வரும். டீச்சர் அதிபர்கிட்ட போயிட்டு வரலாம் ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு அல்ல தன்னுடைய வேலையில் செய்துட்டு திரும்பி வந்து பிள்ளைகளுக்கு இந்த கேள்விக்குரிய ஆன்சரை கூட 1 by 1 சொல்லும் எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். அந்த அவ்வளவு சிலபஸும் வந்து இலங்கையில் உள்ள சிலபஸ் இலங்கையில் உள்ள ஆசிரியர்களோட தான் செய்து வச்சிருக்கு. அதை விட பள்ளிக்கூடம் என்ற மாதிரி இப்போ லைப்ரரி நூலகத்தினுடைய சகல இதுவும் அங்கே நாங்கள் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் அப்போ கூகுள் பண்ண தேவை. இப்போ எங்களுடைய திட்டத்தில் வந்து எங்கெல்லாம் திறமையான லிங்குகள் இருக்கோ அதை நேரடியாகவே நாங்கள் லோட் பண்ணி செய்து வச்சிருக்கோம். அப்போ ஈஸியாக போய் ஒரு பிள்ளை வந்து தேவையான லிங்கை உடனே பார்க்கலாம். கூகுள் பண்ணி போய் பிரச்சனைப்படுத்துறது. அப்போ ஆஃப்லைன்ல சகல பாடங்களும் சகல வகுப்பறைகளையும் இருக்கு. அதான் எங்களுடைய ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுடைய நோக்கம் வந்து ஆசிரியருக்கு அனுசரணை, மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரு இன்டராக்டிவ் என்னன்னு சொல்ற ஒரு ஹைபிரிட்டா படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் இன்னும் ஒரு வினைத்திறனான. அப்ப ஒரு பிள்ளை வந்து வகுப்பு முடிஞ்ச பிறகு இப்போ எங்களுக்கு எல்லாம் இப்போ பூம்புகார் நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் பூம்புகார் பாடசாலை வந்து கிட்டத்தட்ட வவுனியாவிட்டு போர்டர்ல இருக்குது. அங்கே இல்லாமல் அதிபர் சொல்லுவாருங்களுக்கு அந்த பாடசாலையில வந்து கிட்டத்தட்ட மாணவர்கள் வீட்டை போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரே பிரச்சனைன்னா தங்களுக்கு அந்த வகுப்பறையை தரித்தது. அப்போ அவர் என்ன செய்யணும், அந்த வகுப்பறையில் படித்த பிறகு பிள்ளைகளுக்கு பின்னேறம் வந்து சாப்பாடை நாங்கள் கொடுப்போம். சாப்பாடு கொடுத்தவரோ பிள்ளைகள் அங்கே இருந்து தங்களுக்கு விருப்பமான செக்ஷனை தாங்களே படிப்பேன். இப்போ நாங்கள் சுயகட்டளை ஊக்குவதற்கான திறன் வகுப்பறையைத்தான் நாங்கள் மோடிவே பண்ணி செய்து வச்சிருக்கிறோம். அதை விட நாங்கள் ஒரு கொஷின் கொண்டு உருவாக்குற ஒரு சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது உடனடியாக வந்து நீங்கள் ஒரு ஓ லெவல் பேப்பரை தயாரிப்படுத்தணும்னு சொன்னால்
ஒரு பள்ளிக்கூடத்திலேயே நாங்கள் ஒரு 10 வருஷ கேள்வியை வச்சு ஒரு கொஷன் இதை பேங்கை வச்சு கேள்வியை உருவாக்கலாம். அது இப்போ நியூ டெக்னாலஜி ஏஐயை வச்சு செய்த ஒரு விடயம் உண்டு. அதை வந்து பல பாடசாலை இப்போ வரவேற்கிறார்கள். ஏன்னா தங்களுக்கு தேவையான கேள்விகளை தாங்களே முந்தியன்னா டீச்சர் போயிருந்து செலக்ட் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக தானே உங்களுக்கு ஒரு ஓலெவல் பேப்பரை செட் பண்ணித்தரும். அந்த ஓலெவல் பேப்பரை நீங்கள் உடனடியாக அடிக்கடி வந்து எக்ஸாம் மாதிரி வச்சு கொண்டே போகலாம். அப்போ அழகு பரீட்சைகள் செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கு. அதை விட இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ பிள்ளைகள் செய்கிறபடியா மொரட்டுவ யூனிவர்சிட்டியிலிருந்து பாஸ் பண்ண பிள்ளைகள்லாம் நான் அதை லீட் பண்ணினோம். அப்போ அவைக்கு நாங்கள் இது ஒரு என்டர்பிரினர்ஷிப் என்னுடைய அவைக்கு நாங்கள் ஒரு காசையும் கொடுக்குறோம். அவை போய் அதை ஆன்லைன் சைட்லேயே போய் அந்த ஸ்மார்ட் போர்டில் ஒரு பிரச்சனை வந்தால் சைட்டில் போய் 3 வருஷம் வாரண்டியையும் கொடுத்து அங்கே பார்ட்ஸை வந்து அவையே அசம்பிள் பண்ணபடியாக அவைக்கு உடனடியாக தெரியும் எங்கள் பிரச்சனை. உடனே நாங்கள் பார்ட்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, இலங்கையிலேயே வச்சிருக்கிறபடியாக நாங்கள் அந்த ஒன் சைட் போயில அதை 3 வருஷ வாரண்டியோட நாங்கள் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் செய்யலாம், எந்த திருத்தத்தையும் உடனே செய்யலாம். அதோட ட்ரைனிங் அடிக்கடி கொடுக்கக்கூடிய இந்த மாணவர்கள் செய்கிறபடியா அதை கூடுதலாக மாணவர்களுக்கு ட்ரைனிங் பண்ணிக்க கூட நல்லா இருக்கு. எவ்வளவு கோஸ்ட் அதுக்கு உங்களுக்கு மற்றதோட முடையக்கில்ல கடையில் வேண்டக்கூடியதோட புடையக்கில் உங்களுக்கு எவ்வளவு கோஸ்ட் பண்ணுது? எங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஸ்டோரேஜ் அண்டோ அல்லது வேற ஒரு எக்ஸ்பென்சஸும் இல்லை. நாங்கள் வந்து ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அசம்பிள் பண்ணி கொண்டே கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கு வந்து மற்றது நாங்கள் இதில் வந்து அரைவாசி வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் சேரிட்டி பர்பஸ் செய்கிறபடியா கோஸ்ட்டுக்கு தான் கொடுப்போம். கோஸ்ட்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற சம்பளம் அதனுடைய இது. அப்போ கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ 75 இன்ச் ஸ்மார்ட் போர்டையே நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கிட்ட கொடுக்குற மாதிரி வந்துட்டு. ஏன்னா இப்போ முந்தி வந்து 6 லட்சமாக இருந்தது, இப்போ 5 லட்சத்துக்கு கொடுப்போம். இப்போ 65 இன்ச்சுண்டா 4.5 லட்சத்துக்கு கொடுப்போம். நார்மலா நீங்க 3 லட்சத்துக்கே கொடுப்போம். நார்மலா ஷாப்ஸ்ல வேண்டதை விட உங்களோட குறைவான்னு சொல்றீங்க. கடையில் வேண்டதை விட குறைவாக இருக்கும் உண்டு. ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து கடையில் வேண்டதை விட கிட்டத்தட்ட 1 லட்சத்தை நாங்கள் குறைக்கலாம், ஈவன் 50,000 குறைக்கலாம். ஆனால் கடையில் வேண்டது வந்து மெட்ட மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் வேண்டது வாரண்டின்றதும் 3 இயர் வாரண்டியாக இருந்தாலும் அது நீங்கள் அவை வந்து எடுத்துக்கொண்டு போய் தான் பணம் தரணும். 2வது பிரச்சனை வந்து நீங்கள் வேண்டினாலும் அதுக்குள்ள எந்த ஒரு பாடங்களும் இருக்க போகுது. ஐஎம்முட்டன் வந்து நாங்கள் அதை ஃப்ரீயாக தான் சகல இடங்களுக்குரிய ஸ்மார்ட் போர்டுக்கும் போட்டு கொடுக்குறோம். ஏற்கனவே வேண்டி வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் டிவியில நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமாம். நாங்கள் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட வட இந்து, மெதடிஸ், ஹார்ட்லி, வேம்படி போன்ற பெரிய பாடசாலைகள் கூட எங்கள்கிட்ட தான் இப்போ ஸ்டான்லி காலேஜ் கூட கிட்டடியில் தாங்கள் 5 வேணுனவே அந்த 5 அப்கிரேட் பண்ணி கேட்டார். வசாவிலானில் இருக்கிற 5 ஸ்மார்ட் போர்டை அப்கிரேட் பண்ணி கேட்டவை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டிய சில செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளோட நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுப்போம். எங்களோட யூனிவர்சிட்டி வாய்ஸ் டீம் தான் போய் செய்யணும். வெரி நைஸ், நல்லது. மற்றது யூனிவர்சிட்டிக்கு என்ட பண்ணலாத பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாதவர்களுக்கு இந்த அப்ரெண்டிஷிப் அப்படியான முயற்சிகள் ஏதாவது நடைபெறுகின்றன? உண்மையாக பார்த்தால் பாட யூனிவர்சிட்டி சென்றவர்கள் வந்து வேலையில்லா பட்டதாரிகள் என்று கொடி பிடிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் ஒரு பிரச்சனையான விஷயம். அளவுக்கு முறை இந்த ஸ்டெம் கல்வி இல்லாத மற்ற பாடங்களை படிப்பவர்கள் இலகுவாக பல்கலைக்கழகம் செல்லலாம் என்பதற்காக சென்றுவிட்டு பின்னர் வேலை இல்லாமல் தவிர்ப்பார்கள். அதுகளை தவிர்ப்பதற்கு அப்ரெண்டிஷிப் வந்து இப்பொழுது இங்கே பிரித்தானியாவில் கூட அதை கூடுதலாக ஊக்கப்படுத்துகிறார்கள். பல்கலைக்கழகம் போகிறதை விட, ஏனென்றால் பல்கலைக்கழகம் போட்டு வந்து வேலை இல்லாமல் இருப்பதை விட ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அப்ரெண்டிஷிப்ஸ் முயற்சிகள் எவ்வாறு இலங்கையில் நடைபெறுகிறது? இப்போ என்ன சொல்லுங்க, இப்போ நீங்கள் இதுலேயும் வந்து எகெயின் நீங்கள் பிரதேசங்களை பார்க்கணும். இப்போ வட மாகாணம், கிழக்கு மாகாணம், மலையகம் என்று பார்த்தீங்கன்னா மலையக மாணவர்களுக்கு வந்து கல்வி எப்போ ஒரு காலத்தில் வடமானத்தில் கல்வி தான் எங்களுக்கு ஒரே ஒரு எங்களோட விடிவு என்று யோசிச்சோமோ அந்த நிலையில தான் இன்றைக்கு மலையக மக்கள் இருக்காங்க. எது கிடைச்சாலும் அதை 150% கேப்சர் பண்ணி அதை வச்சு தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான சகல விதமான முயற்சிகளையும் 100க்கு 150% செய்கிறார். அதால இப்ப நீங்க சொன்னீங்களே தொழில் முன்னிலை கல்வியா இருந்தால் என்ன, எந்த விதமான ஊக்குவிப்பா இருந்தாலும் அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். ஆனா பெரிய யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயின் யூனிவர்சிட்டிக்கு வந்த மலையக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களாம் இப்ப கூடுதலா பேட்ச்அப் பண்ணி கொண்டு இருக்கிறார். இரண்டாவது சுயமாக கற்று சுயமாக தேடி அந்த கஷ்டங்களூடாக தங்களுடைய
பெறுபவர்களை பெற்றவர்கள். அப்ப அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வடமாகாண மாணவர்களுக்கு சாய்ஸ் கொஞ்சம் கூடவே இருக்கு. ஏனென்றா அது வீட்டுக்கு வீடு வெளிநாட்டவர்கள் இருப்பார். ரெண்டாவது வந்து அங்க நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இதை ஒரு பகுதியா சொல்லினா, ஆனால் உண்மையும் கூட பிள்ளைகளுக்கு உணவை ஊட்டும் போது கூட நீ ஒழுங்கா படியாட்டி நான் டெக்னிக்கல் காலேஜுக்கு தான் அனுப்புவேன் என்று சொன்னா, அந்த குழந்தைன்ற மனதில் வந்து டெக்னிக்கல் காலேஜுக்கு போறதுன்றது ஏதோ ஒரு, இப்போ நாங்களெல்லாம் வெளிநாடு வந்த பிறகுதான் தெரியும் எங்களுக்கு டெக்னிக்கல் காலேஜுக்கு போனவன் தான் உண்மையான வேலையில அவனுக்கு ஒரு காலம் பிரச்சனை இருக்காது. மற்றவே ஒரு டைமுக்கு பிறகு வேலையை ரிட்டையர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். என்னென்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்நாளுக்கு வேலை இருக்கு. அப்போ உண்மையில தொழில்நுட்ப கல்வியை வந்து இங்கே கூடுதலாக வரவேற்கத்தக்கதா இருக்கு. பெரிய பாடசாலைகளே கிட்டத்தட்ட ஒரு டூர் மாதிரி போவிடும். 9ஆம் வகுப்புலேயே தொடங்கிடுவாங்க. இன்னும் இடத்துல போனால் நீங்கள் இதில் செய்யலாம், இப்படி செய்யலாம், என்டர்பிரினர்ஷிப்பாக வரலாம், யூ கேன் பிகம் பிஸ்னஸ் மேன், யூ கேன் ஓன் அ பிஸ்னஸ், யூ கேன் டிரைவ் திஸ் கார். அதற்கு காரணம் அந்த ஒரு அட்ராக்டிவான ஒரு பல முறை. அவன் இலங்கையில் அந்த திட்டங்கள் காணாது. இப்போ என்னோட வந்து இப்போ ஜெர்மன் டெக் அவர் கனதரம் கேட்டிருக்காரு சார், இப்போ யார் கொஞ்சம் பிள்ளைகளை கொண்டு வாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கிழக்கு மாநிலத்திலையும் சரி, ஜெர்மன் டெக் வட மாநில கிளிநொச்சியிலும் இருக்குது. ஆனால் அந்த அது வந்து உண்மையில் அந்தந்த பிரதேச மாணவர்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் அங்கே வந்து படிக்கிற மாணவர்களை பார்த்தீங்கன்னா பெரிய கேப் வருது. இப்போ இந்த யூனிவர்சிட்டி இருக்கிற கேப் மாதிரி தான் அந்த பிரதேச மாணவர்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். இப்போ உண்மையில இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சி சார்பான கேள்வி என்று தான் நான் நினைக்கிறேன். அதாவது பெற்றோருக்கான ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. என்ன, இந்த தொழில்முறை கல்விதான் உண்மையில கட்டாயம் அது நாளைய ஒரு அவர்களே ஒரு சிறந்த நிரந்தரமான ஒரு தொழிலை கொடுக்கக்கூடிய என்றும் என்ற அந்த 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 விழிப்புணர்வு வந்து காணாம இருக்குன்னு நான். மற்றது ஊரில் சொல்லுவேன், நம்ம வந்து கோழி மேய்ச்சாலும் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் சொல்லி அப்படி சொல்ற காலம் இப்பவும் அப்படித்தான். எடுத்தால் மற்றது இல்லாட்டி வெளிநாடுன்ற மாதிரி தான் இன்னும் இளைஞர்கள் எண்ணம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அவை அங்கு இந்த என்டர்பிரினர்ஷிப்ன்றது இன்னும் வழி நடத்தப்படவில்லை, அதை ஊக்கப்படுத்தவில்லை, அதற்கான வழிகாட்டலும் இல்லாமல் இருக்கிறது. இப்பவும் அரசாங்கத்தில் டீச்சர் ஜாப் எடுக்கிறதும் அதை விட வேறு பெருசாக எடுக்கலாத நிலை இருக்குது வடகிழக்கை பொறுத்த இடத்துல. அப்படி அதற்கு என்ன மாதிரியான புலம்பெயர்ந்த மக்களுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கிறது ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை வளர்ப்பதற்கு? நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்த மக்கள் வந்து உண்மையான நிலவரங்களை அங்க காட்டும். நாங்கள் வந்து ஒரு வருஷத்துல ஒரு கால் போய் 2 கிழமை நிக்க ஆடம்பரமாக நாங்கள் எங்களை காட்டுவது வந்து அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சாராரை வந்து கவர்றது. உண்மையில புலம்பெயர்ந்தவர்கள் வந்து அங்க போய் ஒரு இனி வந்து வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறத விட என்டர்பிரினர்ஷிப் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலை உருவாக்குவார்களாக இருந்தால் அங்கேயே அவர்களுக்கு வேலை திட்டங்களை கொடுக்கலாம், வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாத நிலை தான் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான காரணம். இப்ப வேலை வாய்ப்புகள் இல்லாம போனதுக்கு காரணம் வந்து அங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ஹோம் இண்டஸ்ட்ரியே குறைவு, ஒரு சின்ன சிறுகை தொழிலே குறைவா இருக்கு. என்ன ஸ்மால் இண்டஸ்ட்ரிஸ். இப்ப நான் அன்றைக்கு வாட்சி பார்த்தேன், அமேசானில் ஆட்டுப்புழுக்கை கேள்விப்பட்டேன். ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு இந்தியாவில் வந்து ஒரு ஆள் வந்து சும்மா தன் வீட்டில் இருந்து டவுனுக்கு போறதுக்கு நடந்து போய்க்க ரோட்டு முழுக்க ஒவ்வொரு நாளும் ஆட்டு மந்தை போய் கொண்டிருக்கும். அதுக்கு பின்னால ஒரே ஆட்டு புழுக்க ரோட்ல இருக்கும். அவன் ஒரு நாள் யோசிச்சா, நீ இவ்வளோ ஆட்டு புழுக்கையும் சும்மா தானே போகுதுன்ட்டு அவன் அவ்வளோத்தையும் பொறுக்கி கொண்டே காய வச்சுட்டு பவுடர் வண்டி போட்டு அமேசான்ல போட்டான். ஒரு பேக் 50 கிராம் இவ்வளோ காசு. ஓடர்ஸ் கூட வர துவங்கிட்டு, ஏன்னா அது ஆர்கானிக் ஒன்று. ரெண்டாவது வந்து பியூரா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி கூடும். அது எங்கே போகும்? இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் கணக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கொலனியெல்லாம் நாட்கள் இருக்கிறது. எல்லாத்த வீடுகள்லேயும் ரோஸுகள் இருக்கு. அவைக்கு வந்து இப்படியான ஆட்டுப்புழுக்கு, அதுவும் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் உங்களோட வீட்டுக்கு இப்படி இப்போ அமேசான்ல இருந்து அனுப்பப்படும் என்று சொன்னால், தட் இஸ் இன்றைக்கு அவர் வந்து பெரிய மல்டி மில்லியனர். ஏன்னு சொன்னால் அவருக்கு கீழே இப்போ எத்தனையோ பேர் பொறுக்கினோம், எத்தனையோ பேர் பேக் பண்ணினோம், எத்தனையோ பேர் ஓர்டரில் வருது இஸ் டூயிங். அப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை நாங்கள் வளர்க்கிறோம். இப்போ வெளிநாட்டவர்கள் வந்து இனி அவருடைய அப்ரோச் வந்து கூடுதலாக, நான் சொல்வது இன்றைய அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தை வச்சு தான் சொல்கிறேன், அது எனக்கு தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு நாங்கள் வந்து அங்கே ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸை கூட்டி வெளிநாட்டவர்கள் அங்கே வந்து கூட இண்டஸ்ட்ரியலை உருவாக்கினோம், அங்கே இருக்கிறவருக்கு வேலையை கொடுக்கணும், அந்த கொடுப்பதன் மூலம் அவருடைய வாழ்வாதாரத்தில் ஒரு நிரந்தர மாற்றத்தை கொடுக்கலாம் என்கிற அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கான அந்த ஒரு
வெளிநாட்டவர்களுடைய அப்ரோச் இருக்குமாக இருந்தால் அந்தந்த பிரதேசங்களில் வந்து சிறுகை தொழில்கள் உருவாக தொடங்கும். அவங்களுடைய மாணவர்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம் தான். நீங்களும் ஈக்குவலி யூ கேன் அட்வைஸ். இல்லை, நீங்கள் இந்த கெஸ்ட்டு. ஸோ மற்றது இந்த பழைய மாணவர் சங்கங்கள் ஒரு முக்கியமான பங்கை வழி நடத்தி வருகிறார்கள் தமது தாயகத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு. அவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? பழைய மாணவர்கள் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாடசாலைகளின் பழைய மாணவர்கள் தான் தொடர்ந்து அந்த உதவிகளை பெரிய பெரிய பாடசாலைக்கு செய்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு கிராமத்தில் இருந்து அந்த கம்யூனிட்டியில இருந்தால் அந்த பெரிய பாடசாலைக்கு பிள்ளைகள் வருகிறார்கள். அப்போ உண்மையில இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பில் இருக்கிற மாணவர்களை நாங்கள் சிறந்த மாணவர்களாக, நல்ல எண்ணம், மனிதனை நேசிக்கின்ற, நல்ல பண்புள்ள, நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டிய அந்த எண்ணங்களை கொடுக்க வேண்டிய இடம் வந்து பிரைமரி பாடசாலைகள். உண்மையில புலம்பெயர்ந்த அமைப்புகளோ அல்லது புலம்பெயர்ந்த ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன்ஸ், ஓல்ட் கேர்ள்ஸ் அசோசியேஷன் தங்களுடைய பாடசாலையை டார்கெட், இப்போ எக்ஸாம்பிள் சுண்டுக்குழி என்று வைப்போம், அல்ல செயின்ட் ஜோன்ஸ் என்று வைப்போம். இப்போ உண்மையில பாஷையூர், நாவாந்துறை அதை சுற்றி இருக்கிற பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா மிகவும் கஷ்டமாக தான் இருப்பார். அந்த பிரதேச மாணவர்களுடைய கல்வி நிலையை உயர்த்துவதற்கான கம்யூனிட்டி லெவல்ல, அதாவது தங்களுடைய பாடசாலைக்கு வெளியில போய் மற்ற பாடசாலைகளை வலுப்படுத்தினால் அங்க விதைக்கிற வித்து வந்து கடைசியா அந்த மரம் இவேந்த பாடசாலையில வந்துதான் அந்த 3A எடுக்க போகுது. இப்போ உண்மையில நான் நினைக்கிறேன், இனி ஒரு அளவுக்கு பெரிய பாடசாலைகளை விட்டு பெரிய பாடசாலைகளுடைய ஓல்ட் பாய்ஸோ ஓல்ட் கேர்ள்ஸ் வந்து அந்த பாடசாலைக்கான ஃபீடிங் ஸ்கூல்ஸ் இருக்குந்தானே, அந்த ஃபீடிங் ஸ்கூல்ஸை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்தந்த வில்லேஜுகளில் அந்த மாணவருடைய ஆரம்ப வாழ்க்கை, ஆரம்ப கல்வியை வலுப்படுத்துவமாக இருந்தால் அது ஒரு நீண்ட தூரத்தில் அந்த ஒவ்வொரு மாணவனுடைய கல்வியில மாற்றத்தை கொண்டிருக்க, அது சமூக மாற்றம், சமுதாய மாற்றம், நாட்டில் மாற்றமாக வரும். இது என்னுடைய ஒரு அதாலதான் நாங்கள் இந்த ஈக்கல்வியை தொடங்கிக்க கூட இங்க பார்த்துருப்பீங்க. நான் அந்த நேரம் ஹார்ட்லி கொலிச்சுட்டு ஓல்ட் பாய்ஸ் இருந்தேன். ஆனால் அந்த நேரம் நான் இந்த பாயிண்டை கொண்டு வந்தேன். நாங்கள் ஹார்ட்லிக்கு வார பிள்ளைகள், இப்போ உங்களுக்கு தெரியும், சாவச்சேரி ஹிந்துவில் ரிபர்க்கு வார பிள்ளைகள் யாருன்னு தெரியும், ஜப்னா இண்டுக்கு வார பிள்ளைகள் யாருன்னு தெரியும். அப்போ நாங்கள் வந்து பெரிய பாடசாலைகள் எப்படியும் அது தங்களை பார்த்துக்கணும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அங்கே போகிற பிள்ளை நீங்கள் டீச்சர் படிப்பிச்சாரோ இல்லையா, அதை எடுக்கிற பிள்ளை ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி போனோடைய 3 எடுத்தது அங்கே இருக்கிற டீச்சராக தான். இப்போ நான் கிட்டடியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உண்மையில் நடந்த ஒரு டிஸ்கஷனை சொல்கிறேன். நான் ஒரு பாடசாலைக்கு போனேன், ஜப்னா சென்ட்ரல் காலேஜுக்கு போனேன். ஜப்னா சென்ட்ரல் காலேஜ் வந்து ஒரு ஐடென்டி பண்ணப்பட்ட ஒரு பாடசாலை. மிகவும் மாணவர்கள் வந்து ஓலவெல்ல குறைந்த பெறுபவர்களை பெறுகிறார்கள் சொல்லி ஒரு ஜென்ரலாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதை ஐடென்டி பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் அதை பற்றி கதைக்கிறதுக்காக பிரின்சிபல்கிட்ட போன போது பிரின்சிபல் எனக்கு ஒரு வசனம் சொன்னேன், சார் இங்கே 35 ஆசிரியர்கள் எக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. அந்த 35 ஆசிரியர்களும் எங்கிருந்து வந்தேன்னு கேட்டேன். சுத்தி இருக்கிற பாடசாலை. எந்த பாடசாலை? ஜப்னா இண்டு பாடசாலை, வேம்படி பாடசாலை. அப்ப ஜப்னா இண்டு வேம்படியில் இருக்கிற அதே ஆசிரியர் தான் இப்ப சென்ட்ரல் காலேஜிலையும் இருக்கிறோம். அப்ப அதிபர் கேட்கிறா, சார் இவ்வளவு டீச்சர்ஸ் இருந்து கண்ட பிள்ளைங்க 30 பேர் தான் பாஸ் பண்ணுது, 35 பேர் தான் பாஸ் பண்ணுது. அப்ப எந்த பிரச்சனை? பிள்ளைகள் தாங்களாகத்தான் பாஸ் பண்ணுறேன் நன்றாங்க தானே. அப்ப உண்மையா ஜப்னா இண்டு இருக்கிற பிள்ளை எப்படியும் பாஸ் பண்ணி உண்மையா நாங்கள் உதவி செய்ய வேண்டிய பாடசாலை என்று பார்த்தீங்கன்னா இந்த ஜப்னா சென்ட்ரல் காலேஜுக்கு வர பிள்ளைகள் வந்து அந்த கஷ்டமான இடங்கள்ல தான் தெரியுது. அவை ஏற்கனவே ஆரம்ப கல்வியில பல விடுபட்டிருக்காரு, ஒன்று ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்திருக்கணும் அல்லது சரியான முறையில் பாடசாலைக்கு அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டார்கள். அப்ப அவர்களுக்கு தேவையான அந்த அந்த ஆரம்ப தேவைகள் சரியாக கொடுக்கப்படுது. அப்போ உண்மையில நாங்கள் வெளிநாட்டவர்களோ இல்லை புலம்பெயர்ந்தவர்கள் வடமாநிலத்தில் ஒரு கல்வியில் ஒரு மாற்றத்தையோ அல்லது கிழக்கு மாநிலத்திலேயோ அல்லது எங்கேயாவது கல்வியில மாற்றத்தை கொண்டு வரணுமா இருந்தால் பெரிய பாடசாலைகள் ஃபீடிங் ஸ்கூல்ஸ் ஐடென்டி பண்ணி அந்த ஸ்கூல்களில் போய் முக்கியமாக தமிழ் வாசிக்க தெரியாத பிள்ளை தொடர்ச்சியாக எல்லா பரீட்சைகளும் ஃபெயில் பண்ணும். அதாவது உங்களுடைய சொந்த மத தாய்மொழி தெரியாத பிள்ளைகள்லாம் கூடவா இருக்கிறார். தாய்மொழி தெரியாதுன்னா அது இந்தியாவிலையும் இதே பிரச்சனை இருக்குது. அதாவது தாய்மொழி தெரியாட்டு நீங்கள் கல்வி கற்க போகிற மீடியம் தாய்மொழியாக இருந்தால் உங்களால் ஒரு 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 பரீட்சையில் ஒரு விஞ்ஞான பேப்பரை எடுத்து அதை வாசித்து கிரகித்து
அதை கிரகித்ததிலிருந்து அதை ஐடென்டி பண்ணி அதுக்குரிய ஆன்சரை எழுதுறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அப்ப உண்மையில நீங்கள் வாசிப்பும் கிரகித்தலும் இருந்தால் தான் மிச்சம் செய்யலாம். ஆங்கிலத்தை கூட தமிழ்ல அவர் உணர்ந்து செய்கிறார். அப்ப உண்மையில பாத்தீங்கன்னா ஆரம்ப பள்ளிகள்ல தமிழையும் கணிதத்தையும் நாங்கள் மிகவும் கவனம் எடுத்து புலம்பெயர்ந்தவர்கள் வந்து அந்த ஃபீடிங் ஸ்கூல்களில் கன்சன்ட்ரேட் பண்ணினாலே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் சின்ன கொண்டு வந்த மாதிரி இருந்தால் பெரிய பாடசாலைகளுக்கு நீங்கள் பெருசா உதவி செய்ய தேவையில்லை, அது தானாகவே விழுந்துட்டு. உண்மையில நீங்க கேட்ட கேள்விக்கு ஷார்ட் ஆன்சர் என்று பார்த்தா இனி இருக்கிற அப்ரோச் என்னவா இருக்கும்னு சொன்னா ஒவ்வொரு பெரிய பாடசாலைகளுடைய ஓல்ட் பாய்ஸும் வந்து தங்கள பாடசாலைக்கான ஃபீடிங் ஸ்கூல்ஸ்களை ஐடென்டி பண்ணி அதுல எங்கெங்க பிரச்சனை இருக்கோ அந்த பாடசாலைகளை நாங்கள் வலுப்படுத்துவது வந்து ஒரு விதமான அப்ரோச் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா முக்கியமா வாசிப்பு திறன், கணிதம், எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தவன் உங்களுக்கு முந்தைய சொல்லியிருக்காங்க. எண்ணும் எழுத்தும் சரியா கைவிடப்பட்டிருக்குது ஃபீடிங் ஸ்கூல்கள். நல்லது. அடுத்ததாக இந்த நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸ் என்று சொல்லியிருந்தீர்கள். அது பாடசாலைகளில் அவர்களை பெரிதாக வித்தியாசம் காணப்படவில்லை, முன்னுக்கு வருவர்களை நாங்கள் கவனித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு ஏதாவது விசேஷ திட்டங்கள் இருக்கிறதா? இல்லை, அவர்களுக்கு விசேஷ திட்டம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு இப்போ தெரியும் தானே. இப்போ நீங்கள் டாக்டராக இருக்கிறீங்க, ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனாக இருக்கீங்க, உங்களுக்கு வர பேஷண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, பேஷண்ட்ஸ் எப்படி உங்களை கம்யூனிகேட் பண்ணிடணும்னு பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய தொழிலில் உண்மையில் அக்கறை உள்ளவராக இருந்தால் உங்களுக்கே தெரியும் சில பேருக்கு குயிக்காக நீங்கள் ட்ரீட் பண்ணலாம், சில பேருக்கு நீங்கள் அவையை லிசன் பண்ணி அவை சொல்ல விட்டு அவை கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. அது உங்களுடைய வேலையில் நீங்கள் அறிந்து கொண்டபடியும் அதுக்கு ஒரு திட்டம் கட்டாயம் தேவை வேண்டும். இப்போ பாடசாலைகளில் இன்றைக்கு வந்து 2 விதமான மாணவர்கள் இருப்பார்கள். இந்த குறைவுக்கு காரணம் ஒன்று ஸ்லோ லேர்னர்ஸ், அதாவது கிரகிக்கிற நேரம் கூட வேணும். ரெண்டாவது வந்து வாசிப்பு, அதை கிரகித்து எழுத வாசிக்க தெரியாது. இப்போ நாங்கள் நாங்கள் ஈக்கலியில் இருந்த காலத்திலையும் சரி, இப்போ ஐஎம்முட்டும் சரி, எங்களுடைய அப்ரோச் வந்து ஒரு வகுப்பறையில், அதாவது இன்றைக்கு ஓலெவல் வகுப்பு இன்றைக்கு வருதுண்டு, அடுத்த வருஷம் எடுக்க போகிற பாடலும் சரி 60 பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னால் அந்த வகுப்பை நாங்கள் 3ஆ பிரிக்கலாம். 0விலிருந்து 20 மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைகள், 20லேருந்து 40 எடுக்கிற பிள்ளைகள், 40லிருந்து 40 + 50 60 எடுக்கிற பிள்ளைகளை பற்றி நான் கவலைப்படுத்தவில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கணும். எவ்ரி 3 months இந்த 0லேருந்து 20 நாங்கள் மேக்சிமம் 20 to 40 கொண்டு வரோம். 20 to 40 இருக்கிறத அடுத்தது கொண்டு வரோம். அப்போ நாங்கள் ஒரு வகுப்பறையை 3ஆக பிரித்து மாணவர்களை பிரிக்க தேவையில்லை. ஆனால் ஒரு ஆசிரியருக்கு தெரியும் இதில் இந்த 15 பேரும் இந்த கேட்டகரி ஸ்லோ லேர்னர்ஸ் அல்லது ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இல்லாதாக்கள். இன்னொரு கேட்டகரி இருக்குது, புஷ் பண்ணினா நல்லா செய்யும். கடைசி கேட்டகரிக்கு வந்து வேற ஒர்க் ஷீட்டை கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் இப்போ லண்டன்ல வந்து ஒரே நேரத்தில் ஒரே வகுப்பறையில் 2 பிள்ளைகளுக்கு வேற ஒர்க் ஷீட் தான் கொடுத்துருக்கு. ஆனால் வகுப்பறையெல்லாம் இருப்பார். இப்போ எங்களோட ஆஸ்திரேலியாவில் என்னுடைய பிள்ளைகள் படித்த காலத்தில் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒர்க் ஷீட் கொடுவாடும். முதல் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ஒன்று கொடுவாடும். பிறகு சொல்லுவாங்க இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் உங்களுக்கு மெட்ட ஒர்க் ஷீட் தருவோம். அப்போ இந்த ஒரு மண்டே கொடுத்து வெள்ளிக்கிழமை ரிட்டர்ன் பண்ணிக்க தெரியும் உங்களுக்கு ஸ்லோ லேர்னர் வந்து மிஸ் பண்ணுவேன், ஃபாஸ்ட் லேர்னர் வந்து சில வேலை டியூஸ்டே வென்ஸ்டே கொடுத்துருப்பான். அப்போ அவன் மெட்ட பேப்பரை உடனே வேண்டிடுவான். அப்போ தொடர்ச்சியாக வளர்ந்தோண்டே போவார். அங்கே எந்த விதமான பாகுபாடும் இருக்காது. என்றால் மற்ற மாணவர்கள் தெரியும் தான் இன்னும் கொடுக்க. ஆனால் இங்கே தான் நாங்கள் ஐடென்டி பண்ணணும். அதில் தான் ஆசிரியர், அதிபர், உதவி ஆசிரியர் அல்லது உதவி அதிபர் எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்லோ லேர்னர்ஸை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அவைகளுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கணும். இந்த மாணவர்களில் நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5% அடுத்த குரூப்புக்குள்ள கொண்டு போகணும். அதே நேரத்தில் தொடர்ச்சியான பெற்றோர், உங்களுக்கு தெரியும் லண்டன்லையும் இருக்குது, ஆஸ்திரேலியாவும் இருக்குது, பெற்றோர் மாணவர்களுக்கான அந்த டிஸ்கஷன் என்ன சொல்ற ஒரு டேர்முக்கு ஒருக்கா நாங்கள் பெற்றோர் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அதுல வந்து பெற்றோர்களுடைய கடமையை நாங்கள் உணர்த்தோம். நீங்க கேட்டீங்களே பெற்றோருக்கு ஒரு கடமை இருக்குன்றத முதல் பள்ளிக்கூடத்தில் ஐடென்டி பண்ணி அதை சொல்லணும். நாங்கள் பெற்றோருக்கு எப்படி சொல்லலாம்? பெற்றோர் கூடுதலான கேள்வியில கேட்பார்கள். அப்போ ஏன் இந்த மாணவனுக்கு ஏன் தெரியாமல் இருக்குது, என்ன பிரச்சனை? அப்போ நாங்கள் உண்மையில எனக்கு அது இலங்கையில் இருக்கிற திட்டத்தில் பிரச்சனைகளில் வந்து இது ஒன்று இருந்தால் அவர்கள் தங்களுடைய வேலை வந்து 8 மணிலேருந்து 1:30 மட்டும்தான் நிற்கிற ஆக்கள் கூடவே இருக்கு. ஆனால் உண்மையில ஒரு மாணவனை பற்றி சகல தரவுகளையும் எடுத்து அந்த மாணவன் இத்தனை வந்தது, ஏன் வரையில, என்னத்துக்காக வந்தது, ஏன் இந்த மார்க் குறைஞ்சது, எங்க ஏரியால குறைஞ்சது, வராதால குறைஞ்சதா, ஸ்லோ லேர்னிங்கால குறைஞ்சதா, இல்லை அவனுக்கு ஆற்றல்ல வந்து ஏதாவது இஷ்யூவா, அதுகள் எல்லாத்தையும் ஐடென்டி பண்ணி பெற்றோரோட அது ஒரு தொடர்ச்சியான டிஸ்கஷன் மூலமாக மாத்தல்.
இப்போ நீங்கள் கேட்டீங்க அந்த ஸ்லோ லேர்னர்ஸை நாங்கள் என்ன செய்யலாம், அவையில இன்னொரு கேட்டகரி ஆக்கி அவைக்குரிய திட்டத்தை சரியான முறையில் கொடுத்தால் அவர்கள் பிறகு ரீச் பண்ணிடுவீங்க. இப்போ நாங்கள் ஒரு ஸ்லோ லேர்னரை வந்து ஒரு ஃபாஸ்ட் லேர்னரோட வச்சிருந்து போட்டு 2 பேருக்கும் ஒரே மாதிரி படிப்பிச்சா, நீங்கள் அதை ஓட ஓட முன்னுக்கு ஓடுறோம் இன்னும் ஓடிக்கொண்டிருப்பான், இவர் இன்னும் இன்னும் பின்னுக்கு தான் வருவார். அப்போ கேப் கூடிக்கொண்டு போகும். அப்போ அந்த கேப்பை குறைக்கிறதுக்கான திட்டத்தை உங்களுக்கு தெரியும் தானே, இன்றைக்கு வடமாகாண கல்வி திணைக்களத்தை பார்த்தீங்கன்னா ஆக மேல 2 பேர் இருக்கணும். மாகாணத்தின் செயலாளர். மாகாண சபை இல்லாததால ப்ரொவின்சியல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் ஈக்குவலி இஸ் ஆல்சோ வெரி டாப். அவருக்குள்ள அடிஷனல் இருப்பினும் மேலதிக பேர், அதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் என்ற ஒரு மாகாண கல்வி பணிப்பாளர் இருப்பினும். இப்போ இந்த அவைகளுக்கு கீழே வந்து ஜோனல் டிரெக்டர்ஸ், எங்களுக்கு 12 ஜோன்டா 12 ஜோன்ல ஒவ்வொரு ஜோனுக்குன்ற ஒரு அதிகாரி இருப்பார், வலய கல்வி பணிப்பாளர். அவருக்குள்ள வந்து 2 டெப்யூட்டி வலய கல்வி பணிப்பாளர் இருக்கு, டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன். இப்போ அவைக்கு கீழே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் என்று கொஞ்சம் பேர் இருப்பினும் ஒவ்வொரு ஒரு சப்ஜெக்ட். இப்போ இந்த அவைக்கு கீழே இன் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கு. இப்போ அவைக்கு கீழே வந்து தான் ஆசிரியர் அதிபர், அதிபர் இந்த ஆசிரியர் உதவி அதிபர். அப்போ ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை கட்டங்கள்ல ஆசிரியர் அதிகாரிகள் இருக்கிறாரு. ஒரு ஒரு இப்படியான ஒரு ஒரு ஸ்லோ லேர்னர்ஸை வந்து ஐடென்டி பண்ணி அதுக்குரிய திட்டத்தை வகுக்கிறதுல என்ன கஷ்டம். நல்லது. நாங்கள் நேரிடம் கேள்விகளுக்கு போவோம். விரும்புகிறவர்கள் உங்களை கையில் உயர்த்தலாம், இதில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லை ஷட்டில் நீங்கள் உங்களோட கேள்விகளை போடலாம். நான் டாக்டர் நித்யானந்தன் இணைந்திருக்கின்றார். அவர் கல்வி முன்னேற்றத்தில் மிகவும் அக்கறை உள்ளவர், முக்கியமாக ஸ்மார்ட் ஃபோன் அதில் கொடுக்க. டாக்டர் நித்யானந்தன் வணக்கம். ஒரு ஸ்பீச்சா இருக்கு. முதலாவது எல்லாத்திலும் பார்க்க நான் அவர் சொல்லாத ஒரு விஷயம், அவர் கல்வியை பற்றி லேப்டாப் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரியான கன்செஷன் ரேட்ல 98,000 வேண்டலாம ரேட்டு. மற்ற என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தக்கன ஹை ஸ்பெசிஃபிகேஷன் 1,75,000 நாங்கள் வேண்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஸ்மார்ட் போர்டை பொறுத்தளவில் அவருக்கு ஒரு அப்பீல் உண்டு. ஜான் கீல்ஸிலும் பார்க்க அவன் ஒரு 1 lakh கூடவா இருக்கு. ஆனால் அதுக்கு போதிய அளவு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு தான் தரீங்க ஜான் கீல்ஸ். ஆனா இன்னும் கொஞ்சம் குறைச்சி தந்தால், எல்லாருக்கும் குறையத்தான் விருப்பம், ஆனா இன்னும் கொஞ்சம் குறைச்சி தந்தால் எங்களை வேண்ட வரைக்கும் கொஞ்சம் ஈஸியரா இருக்குமென்றதான் ஒரு அப்பீல். அதை விட்டுட்டு மற்றது ஸ்லோ லேர்னர்ஸை பற்றி, ஸ்லோ லேர்னர்ஸுக்கு நாங்க எங்கட ரட்னம் ஃபவுண்டேஷனுக்களால சில ஸ்கூல்ஸ்ல எடுத்து ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் சில ஸ்டாஃப் எம்ப்ளாய் பண்ணி, வாலண்டரி ஸ்டாஃப் எம்ப்ளாய் பண்ணி அவருக்கு ஒரு நாமினல் ரேட் பே பண்ணி செய்யறோம். மற்றது ரீடிங் கேம்ப் ஒன்று இப்போ ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த வெனஸ்டேஸ்ல பிள்ளைகள் ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காக ரீடிங் கேம்ப் உண்டு. ஆர்கனைஸ் பண்ணோன்னு கல்வித்தளத்துக்கு போய் பெர்மிஷன் கேட்டோன்னே அவர்கள் வெனஸ்டேஸ்ல துப்புரவா ஒன்றும் வைக்க வேண்டாம். அதான் ஒரு பெரிய கரைச்சலா இருக்கு. எங்களுடைய ஸ்மார்ட் போர்டை பொறுத்தளவில் ஜான் கீல் ஸ்மார்ட் போர்ட் நாங்கள் ஒரு 288 ஸ்மார்ட் போர்டு இதுவரையும் IMH-ஓட சேர்ந்த ஒரு 180 நாங்கள் பார்ட்னர்ஷிப்ல தான் செய்யறது. மற்ற வாலண்டரி ஆர்கனைசேஷன், பள்ளிக்கூட ஆர்கனைசேஷன் எல்லாமே சேர்ந்து கொடுத்தோன்னு இருக்கிறோம். ஆனால் கொடுக்க அவங்களுக்கு ஸ்மார்ட் போர்ட் மாத்திரம் கொடுக்க இல்லை, அதுக்கு ஒரு ஃபுல் டே ட்ரைனிங், 1 day 2 days ட்ரைனிங் கொடுத்து தான் அந்த டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணித்தான் அதில் இதன்றபடியா ஓரளவு எங்களுக்கு ஓரளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுலயும் சில இடங்கள்ல வித்தியாசம் இருக்கு. சில இடங்கள்ல ஹை இன்டேக், அதாவது ஆக்கள் சண்டை பிடிச்சு, டீச்சர்ஸ் சண்டை பிடிச்சு அந்த ரோட்டாவில் சண்டை பிடிச்சு சில நேரம் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் கூட நின்று செய்கிற அனுபவங்களும் இருக்கு. சில ஹெட் டீச்சர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சால் அதை பர்சுவேட் பண்ணாவிட்டால்
அதனுடைய யூசேஜ் குறைவாகவும் இருக்கு என்பதை சொல்லி மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்க விரும்புகின்றேன். ஏதாவது கேள்வி இருந்தால் நான் ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை நான் டாக்டர் அவருடைய அவர் செய்த உதவிகள் எங்களை எல்லாருக்கும் முதல்ல இருந்து இப்போ எத்தனையோ வருஷமா செய்கிறதுல நாங்கள் எல்லாரும் அவருக்கு நாங்கள் நன்றியை மட்டுமில்லை, அவர் அந்த காலத்துல இருந்தே எல்லாரும் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் வளர்ந்து கொண்ட காலத்திலேயே ஸ்மார்ட் போர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணினவர். அப்போ அந்த விதத்தில் ரட்டம் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் எல்லாருமே மிகவும் தலைதாந்தி வணங்குறோம். ஏனெண்டா நீங்கள் செய்கிறது ஒரு பெரிய தேவை. அது மட்டும் இல்லை, அதை நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி பல விடயங்களை ஐடென்டி பண்ணி செய்துட்டு போறீங்க, நல்ல விஷயம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ எங்களால் இப்போ நாங்கள் எங்களுடைய தமிழ் மாணவர்களை ஊக்குவிச்சு இதை செய்விக்கிறோம். என்னென்னா அந்த இந்த இண்டஸ்ட்ரியை எங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காகத்தான். இப்போ சில வேளைகளில் இப்போ பெரிய பெரிய கம்பெனிகளோடு எங்களால் சேலஞ்ச் பண்ணலாம் இருக்கலாம். அவை பல்காக வேண்டி போட்டு அவை சில வேலை சாஃப்ட்வேர்களில் ஈஸியாக செய்யக்கூடும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் எங்களால் இந்த வேர்ல்டில் ஒரு தனி ஒரு அமைப்பால் எல்லாம் செய்யலாதானே. அப்போ பலவிதமான சப்ளைகள் இருக்கும், பலவிதமான பர்சுவேஷன் இருக்கும். நாங்கள் அதில் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் வருகின்ற போதெல்லாம் எங்களால் ஏழுமான உதவிகளை நாங்கள் செய்யலாம், அதுக்கு தயாராக இருக்கிறோம். மற்றது நீங்கள் அந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கு சொன்னது எனக்கு நானும் இப்போ கேள்விப்பட்டேன்னா, அன்றைக்கு ஒரு படத்தில் அந்த நியூஸாக வந்திருக்குது, ஒரு பள்ளிக்கூடம் திறந்ததுக்கு போலீஸ் போய் பிரின்சிபலையே ஓன் பண்ணதோ அரெஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அப்போ உண்மையில் ஒரு பெரிய கஷ்டம்தான். உண்மையாக தேவையால் இருக்கிற நேரத்தில் எக்ஸ்ட்ராவாக செய்ய போய்க்க வென்ஸ்டே மூடி இருக்கிறது கஷ்டம்தான். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இப்போ வரவேற்கிறோம். நீங்களாம் எங்களை கைட் பண்ணணும். நன்றி நன்றி. மற்றது இந்த கல்வி திணைக்களத்தினுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு இப்ப எங்களோட பிரைமரி ஸ்கூல் ஒன்றுக்கு 2 வருஷமாக இருந்த இங்கிலீஷ் டீச்சரை எடுத்து 2 வருஷமாக இல்லாமல் இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு எடுத்தனாங்க. ஒரு அப்ப தந்த ஆர்குமெண்ட் என்னென்றால் பிரைமரி ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் டீச்சர் தேவையில்லை. அதுதான் எனக்கு நகைப்பா இருந்தது. அப்ப ஒரு பிள்ளை கிரேட் 6க்கு போகிட்டு ஆங்கில கல்வி இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? அவரு அப்ப அவர்கள் கடைசி டீச்சர்ஸையாவது ட்ரெயின் பண்ணலாம். ஹெச்என்டி கனவே ஹெச்என்டி படிக்கணும், ஹெச்என்டி இங்கிலீஷ் அப்படியான டீச்சர்ஸையாவது வாலண்டரியாவது. சில பேர் நாங்கள் வாலண்டரியா எம்ப்ளாய் பண்ணிக்கோம், அது தெரியாமத்தான் அநேகமான பள்ளிக்கூடம் எம்ப்ளாய் பண்ணி கொண்டிருக்கூடிய ஆபீஷியலா சொன்னா நீங்க எம்ப்ளாய் பண்ணாதே என்று சொல்லுங்க. அந்த பிரச்சனையும் இருக்குன்னா இப்ப நீங்கள் இப்ப சொன்ன ஒரு நல்லபடியா, நான் இப்ப எனக்கு நேற்று ஒரு அதிபருடைய கருத்தை நான் இதுல வெளியிடுறேன் பாருங்க. அதிபர் எனக்கு சொன்ன ஒரு மெசேஜ் பாருங்க. முக்கியமாக என்னுடைய பாடசாலையின் வளர்ச்சிக்கும் நான் என்னுடைய நிர்வாகத்தை சிறப்பாக கொண்டாடுவதற்கும் செய்து வருகின்ற செய்த உதவிகள் நிச்சயமாக என்றும் மனதில் கொள்ளக்கூடியது. நன்றிகள் சார். கஷ்டமான காலங்கள் எங்களை கை கொடுத்த நீங்கள் என்ன பிரச்சனை சார்? உண்மையில வரமிட்டு படிக்கிறவங்களுக்கு டீச்சர்ஸ் என்று சரியான பெற்றாக்குற சார். எங்களை 2 விஞ்ஞான காடர் இருக்குது, ஆனா ஒரு டீச்சர் தான் பெற்றா. கணிதம் 2 காடர் சார், ஒரு டீச்சர் தான் நியமிக்கப்படுகிறா. அந்த டீச்சர் 4 மாதத்துக்கு மேல பிரசவ படிப்புல நிக்கிறா சார். ஐசிடி டீச்சர் பிரசவ படிப்புல நிக்கிறா. இந்த உணவு செய்கிற பிடி டீச்சர் வெண்ணேரி குளத்துக்கு 3 நாள் அவ அங்க போறவா சார். அதே மாதிரி வரலாறுக்கு எங்களுக்கு டீச்சர் இதுவரையில இல்லை. பொய்யலுக்கு அந்த மேனகரிச்சர் மாறி போனா சார், எங்களுக்கு நிரப்பப்பட இல்லை. சைவ சமயம் எங்கள்கிட்ட இருந்து வட்டக்கட்சிக்கு மாறி போனா நிரப்பப்பட இல்லை. கிறிஸ்தவ சமயம் எங்கள்கிட்ட இருந்து ஓய்வில போயிட்டா நிரப்பப்பட இல்லை. சித்திரம் எங்கள்கிட்ட இருந்து இடமாற்றம் பெற்று போயிட்டா நிரப்பப்பட இல்லை. நடனத்துக்கு இந்த வரைக்கும் டீச்சர் இல்லை சார். ஆரம்ப கல்வியில ஸ்காலர்ஷிப்புக்கு படிப்பிச்சு கொண்ட டீச்சருக்கு இப்ப உடனடியாக இடமாற்றம் மாங்குளத்துக்கு போயிட்டா. ஐசிடி டீச்சர் பிரசவ படிப்புல நிற்கிறார். வர்த்தகம் படிப்புகிற டீச்சர் விபத்து விடுமுறையில நிற்கிறார். மேல சார் ஒரு 7-8 டீச்சர்ஸ் தான் உரிய அறிவுள்ள பணிகளையும் செய்து கொண்டு இல்லை, நான் இதே உங்களுக்கு காட்டினாண்டா டாக்டர் புவி, டாக்டர் நிதி, உண்மையில இந்த கல்வியில பிரச்சனை எல்லாம் வெளியில இருந்து கதைக்கிறோம், அங்கேருந்து கதைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு அதிபர் படுற கஷ்டங்கள், பாடசாலைகள்ல ஆசிரியர் இல்லாத பற்றாக்குறைகள், இதுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு யார் செய்கிறது?
ஒரு அரசாங்கத்தினுடைய கடமைகளை செய்வது அரசாங்கத்தினுடைய கல்வி அதிகாரிகள். அந்த கல்வி அதிகாரிகள் ஒவ்வொரு பாடசாலையில எங்கே எங்கே கேப் இருக்குது, எங்கே எங்கே இருக்குதுன்றதை கொஞ்சமாவது அர்ப்பணிப்பாக செய்திருந்தா நாங்கள் கொடுக்குற உதவிகளை அவர்கள் 100% பயன்படுத்துவார். இப்போ இதில் டாக்டர் நித்தி நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளவு ஒரு அந்த எனக்கு தெரியும் உங்களை நீங்க சொன்ன விஷயம் ஒன்றோ தெரியா, எனக்கு தெரியும் வவுனியாவில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் ஆங்கிலம் படிப்பதற்காக எவ்வளவோ முயற்சி எடுத்தவர். நாங்கள் வாலண்டியரா வந்து படிப்பிக்கிறோம். அதுக்கு கூட அதை கொடுக்கறதுக்கு எவ்வளவோ தடைகள். இதுல நான் ஒரு தடவை குறை சொல்லல. ஆனா இந்த நாங்கள் எங்கெண்டு சமூகம் வளரணும்ன்றதுக்காக எவ்வளவு அர்ப்பணிப்பை செய்கிறோமோ அப்படியான ஒரு தேவை அங்க இருக்கிற கல்வி இலாகாக்கும் தேவைதானே. தங்களுடைய அன்றாட வேலைகளுக்கு வெளியில ஒவ்வொரு பாடசாலையில ஆசிரியர் இல்லாமல் ஒவ்வொரு பாடசாலையும் எவ்வளவு கஷ்டப்படினும் அதிபர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்றத எப்படி இதை ஹைலைட் பண்றேன். நான் இன்றைக்கு இந்த வீடியோ அந்த ஒளிப்பதிவு எனக்கு நேற்று வந்த ஒளிப்பதிவு. இப்படி எங்களுக்கு பல ஒளிப்பதிவு வந்து கொண்டே இருக்கும். சரியான கஷ்டத்துல இருக்கிறோம். ஆனா நான் எங்கண்ட அமைப்பு ஒரு அரசாங்கம் வண்டி இல்லை தானே. இப்ப நித்திக்கு தெரியும், டாக்டர் நித்தி உங்களுக்கு தெரியும் தானே, எவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளால தான் நாங்களும் செய்கிறோமே. இது போய் நான் உங்களுக்காக இந்த மெசேஜை உடனே விட்டது. இந்த அதிபர்கிட்ட நான் அனுமதியும் எடுக்கல, அதுக்கு குறைக்கிறாரு. நான் உண்மையான நிலவரத்தை நான் காட்டத்தான் அவன். நன்றி. நல்லது. டாக்டர் நித்தி, நீங்கள் வேற ஏதாவது சொல்ல வேணும்னா சொல்லலாம். இல்ல போய் அதை கேட்டுது அப்படியே கேட்டது. இதான் ரியாலிட்டி. இப்படித்தான் அதிபர் ஆசிரியர் மாதிரி இல்லாத பிரச்சனை என்றதை நாங்கள் ஹைலைட் பண்றோம். இதில் ஒரு சட்டில் ஒன்று வந்திருக்கு. 1 week ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இயர் 10 to 13 would be nice, any possibilities. தேங்க்ஸ் சுந்தரமன் போட்டிருக்கிறார். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி 10 to 13 இயர்ஸ் அங்கேயா எங்கேயான்னு தெரியல. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஏதாவது அங்கே கொடுக்குறாரு. இங்கே எங்களோட நாட்டில் கொடுக்குறார்கள். பிரித்தானிய அளவில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது அது வந்து ஒரு ஆளை ஒரு பாடசாலையில் அப்பாயின்ட் பண்றேன்னு சொன்னா அதுக்கென்ற ஒரு பொறிமுறை இருக்கும். எந்த ஒரு வழியால் உள்ளவாறுன்னு சொன்னால் அந்த பாடசாலையினுடைய ஓவரால் அதாரிட்டி வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசிக்களால தான் ஒரு அதிபராக உள்ளே எடுக்கலாம். அப்படியா அது கேட்டவை வந்து அந்த சரியான முறையில் சரியான அதிகாரிகளை சரியான முறையில் கோரிக்கைகளை கொடுத்து செய்தால் செய்வினவன் நிற்கிறேன். மற்றது அவைண்ட பிரதேசம் அவைண்ட கிராமம் பாடசாலை என்றால் சில வேளை அந்த அதிபருமே சேர்ந்து செய்யலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்கு அங்கே அப்படியான ஃபேக்டரிஸ் அப்படி பெருசாக இல்லை. என்ன இது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸா எங்கே கேட்குறாரு? வெளியில கேட்குறாரா உள்ளூர் கேட்குறாரு? பாடசாலைக்குலையா இல்லை வெளியில? பாடசாலைக்கு வழியிலேயே தான் இருக்கு. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வழியில தானே போகிறது. இப்போ மோட்டோ மெக்கானிசம் அப்படியானதுகள் அங்கே எல்லா இடங்களில் போய் செய்யலாம். வெவ்வேறு கணக்க ஃபேக்ட்ரிஸ் ஒன்றும் இல்லைத்தானே. அப்படி ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கான வசதியை செய்து கொடுக்குறதுக்கு மாணவர்களுக்கு நான் தெரியவில்லை. நீங்கள் சுந்தரம், நீங்கள் ஏதாவது அதை பற்றி கதைக்கணுமெண்டா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். எங்கே நீங்கள் தாயகத்தில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கதைச்சால் இருக்கா, அதை பற்றி இருக்கா விளக்கம் கொடுக்குறான் நீங்கள் சுந்தரம்? இல்லாட்டி வேறு யாராவது கேள்விகள் இருந்தால் சட்டில் போடலாம். இல்லாட்டி நீங்கள் ஹேண்டை ரைஸ் பண்ணி கேட்கலாம். நான் ஒரு கேள்வி, இந்த குரல் பதிவு ஒன்று நீங்கள் போட்ட நீங்கள் கேட்டது கேட்க கவலையாக இருந்தது. இப்போ இதே மாதிரியான குரல் பதிவுகள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த நிலைமை அங்கே இருக்கிற நிலைமை அது சரியாக பிரதிபலிக்குது, காட்டுது எங்களுக்கு. என்ற கேள்வி என்னென்னு சொன்னால், அந்த 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 பாடசாலையை பற்றி நீங்கள் சொல்ல தேவையில்லை. இது எந்த பிரதேசத்துலேருந்து வருது இந்த நிலைமை? நீங்கள் அந்த பாடசாலையை சுற்றி டீச்சர்ஸ் போனதை வச்சு பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரியாது. நாங்கள் நீ அந்த பாடசாலை ஒரு பாடசாலை அதுதான். இப்போ அது நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து உண்மையிலே அந்த கல்வி பணிப்பாளர் அந்த வட்டங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள். இதை வந்து என்ன சொல்ற தங்களோட இயலாமையால தான் அதை வெளியில் இப்போ உங்களுக்கு சொல்லிடணும். அங்கே நடக்கையில் வழியே தான் உங்களுக்கு அதை போட்டிருக்கணும். உண்மையிலே அவன் சர்க்கிளுக்குள்ள செய்ய வேண்டிய விஷயங்கள் கவலைக்குரிய விஷயங்கள். இப்போ நாங்கள் வந்து ஒரு பாடசாலைக்கு ஒரு வளங்களை கொடுக்கலாம், ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை கொடுக்கலாம், ஒரு உணவை கொடுக்கலாம், பாடசாலை கல்விக்கான உதவிகள் எக்ஸாம் பேப்பர்ஸை கொடுக்கலாம்.
ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசிரியரை ரிப்ளேஸ் பண்றன்றதும் அங்க இருக்கிற ஆசிரியரை டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்றதும் அது அவங்க ஹைலான் இருக்கு. இன்றைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, இன்றைக்கு அது ஒரு கரண்ட் டாபிக்கா போய் கொண்டிருக்குது பெரிய அளவில். அப்ப உண்மையில ஐ டோன்ட் நோ, இது இப்போ சில என்னோட ஒரு ஒரு கால் ஒரு விலையக்கல்வி பணிப்பாளர் என்னோட கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் வவுனியால இருந்து யாழ்ப்பாணம் மட்டும் என்னோட எந்த கார்லையும் வந்தவர். அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷனையும் நான் கேட்டேன், நான் நேரடி. அவரே எனக்கு சொல்றார், சார் எங்களுக்கு இத்தனை ஆசிரியர் வேணும், எங்களுக்கு இவ்வளவு ஆசிரியர்கள் இன்னும் தங்கண்ட வேலையை டேக் ஓவர் பண்ணி. இப்ப தாங்கள் என்னென்ன அந்த பாடசாலை அதிபர்கள் கேட்க ஆசிரியர்களை கொடுக்கிறது. இது எகெயின் இப்ப எங்களுடைய டாபிக் தானே. இப்ப நாங்க அதாவது புலம்பெயர்ந்தவர்கள் உதவி செய்ய தயார், ஆனா அங்க உள்ளவர்களை அர்ப்பணிப்பு. இப்ப அர்ப்பணிப்புன்னு சொன்னா இப்ப தங்களுடைய சொந்த பிரதேசத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வந்து தான் படிப்பிக்கணும். இப்ப நாங்கள் யூனிவர்சிட்டியில படிச்ச காலத்துல எந்த ஒரு கேள்வியும் இல்லை. முதலாவது அப்பாயின்மெண்ட் சவுத்துல, யாழ்ப்பாணத்துல படிச்சிருந்தா சவுத்துல அப்பாயின்மெண்ட். அப்ப எல்லாரும் சவுத்துக்கு போய் அங்க போய் இங்க போய் தான் கடைசியா திரும்பி வருவீங்க. அப்ப உண்மையில ஆசிரியர்களை வெற்றிடங்கள் இருக்க இருக்க அந்தந்த மாணவர்களுடைய எதிர்காலம் தான் பாதிப்பை அடையும் என்பதுதான் ரியாலிட்டி. இதைத்தான் நாங்க சொல்றோம், அங்குள்ளவர்களுடைய அர்ப்பணிப்பும் எங்களுக்கு தேவையா இருக்கின்றது. நாங்க மட்டும் அர்ப்பணிக்க இயலாது. நல்ல ஒரு கேள்வி நீங்க கேட்டதும், நான் இந்த தகவலை தந்தது கூட உண்மையான ரியாலிட்டிய மக்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் ஒழிய இது அதிபர்களுடைய கஷ்டமும் அதிகாரிகளுடைய கஷ்டமும் தான் உண்மை. இல்லை, இது அடிப்படை இதுதானே. யாழ்ப்பாணத்தில் உண்மையிலே இந்த அடிப்படை அந்த கோ சிஸ்டம் சரியா வேலை செய்யாதான் உங்களோட சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அதை சப்போர்ட் பண்ணும். எக்ஸாக்ட்லி இந்த கோ சிஸ்டத்திலேயே நிறைய இந்த பிரச்சனை இருந்தால் அது சரியான சீரியஸாக எடுத்து அதை சரி பண்ண வேண்டிய நிலைமை அவைத்தான் இருக்குது அங்கத்தை நிர்வாகத்திட்ட. நல்லது முரளி, நல்ல விளக்கமாக பல விடயங்களை கதைத்திருக்கின்றோம். இதை தொடர்ந்து நாங்கள் கதைக்கலாம் நினைக்கின்றேன். இது ஒரு முக்கியமான தலையங்கம். பல அனுபவம் உள்ளவர்களை சேர்த்து நாங்கள் இதை கொண்டு போகலாம் என்று நாங்களும் அது இந்த வெள்ளிக்கிழமைகளில் நடந்து வரும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்ற இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி பிரித்தானிய நேரம் என்று சொன்னால் இலங்கையில் அது கிட்டத்தட்ட 6:30 மணி போல இருக்கலாம். ஆகவே நாங்கள் தாயகத்தில் உள்ளவர்களையும் இதில் இணைத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த மாற்றத்தையும் கொண்டு வருகின்றோம். நாங்கள் இணைந்து பிரச்சனைகளை நாங்கள் இருவரும் சேர்ந்து கதைத்தால்தான் தாயக மக்களும் புலம்பெயர்ந்த மக்களும் இணைந்து கதைக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் இனிமேல் அடுத்த வாரத்தில் இருந்து நினைக்கிறேன் லோகதாசன், அது நாங்கள் ஏப்ரல் 2nd வீக்ல 12ஆம் தேதி ஏப்ரல் 12லேருந்து தான் நாங்கள் நேரம் அடுத்த வாரம் இதே மாதிரி வெள்ளிக்கிழமை நடைபெறும். அதுக்கு அடுத்த இருந்து நாங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு மாற்ற இருக்கின்றோம். நீங்கள் அதில் கலந்து கொள்ள. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் தான் மட்டும் அந்த டைம் பிரச்சனையாக இருக்கலாம். மற்ற கனடா, அமெரிக்கா, இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து பெரும்பாலானவர்கள் பங்கு பற்றி இந்த பிரச்சனைகளை கதைப்போம் என்பதற்காகத்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வருகின்றோம். நன்றி முரளி. செல்வராஜா, இன்று கடந்து கொண்டு உங்களது ஐயமுட்டுன் அமைப்பையும் அதன் செய்ய திட்டங்கள் பலதையும் கதைத்திருக்கின்றோம். தாயகத்தில் கல்வி பிரச்சனைகளையும் கதைத்திருக்கின்றோம். மிக்க நன்றி முரளி. நன்றி, வணக்கம் உங்களுக்கு. நன்றி பவி. இப்படி ஒரு டாக்டர் பவி, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்றது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு தகவல் அரங்கமாக தான் இதை நான் பார்க்குறேன். என்னுடைய இந்த கருத்துகளில் நான் சில விடயங்களை நேரடியாக ஹைலைட் பண்ணி சொன்னதில் குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னிச்சு கொள்ளணும். ஆனால் இது எங்களுடைய எந்த ஒரு திட்டத்திலையும் நாங்கள் மீள் பரிசோதனை செய்ய வேண்டும். அர்ப்பணிப்புகள் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடாது, 2 பக்கங்களிலிருந்து வரும்போது தான் அதனுடைய விளைவு ஒரு வெற்றியை சாதிக்கும் என்ற விதத்தைத்தான் நான் இந்த அர்ப்பணிப்புகளை பற்றி காய்த்திருந்தேன். அதுக்காக பலருடைய அர்ப்பணிப்புகள் தொடர்ந்தும் நாங்கள் வழங்குகிறோம், அவருடைய சேவைகளை மதிக்கிறோம். தொடர்ச்சியாக அவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் எப்போதுமே தலை வணங்கி கேட்கிறோம். ஆனால் ஒரு சிலருடைய சில நடவடிக்கைகள் ஹைலைட் பண்ணப்படுறது ஒரு தரையும் குற்றம் சொல்வதற்காக இல்லை, தொடர்ந்து இந்த திட்டத்தை சிஸ்டத்தை நாங்கள் இம்ப்ரூவ் பண்றதுக்காக சொல்லி மீண்டும் இந்த சந்தர்ப்பம் தந்து எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.